வணக்கம் சாந்தினி அவர்களே. வணக்கம் வணியக்கா, நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 தை 17ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் தாய்மொழி அடையாளம் உணர்த்தும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை பிரகடனப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் தை மாதத்தின் ஒரு நிறைவு நாளில் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. அதுவும் இந்த நாட்டில், எங்களது ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு விருந்தினருடன் தான் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது என்பதை இன்பமாக கூறிக்கொண்டு, தமிழ் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலர் ஏதாவது தங்களால் இயன்றதை இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், அதிலும் தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலரே. அவர்களுள் இவரும் ஒருவர் என்றதை கூறிக்கொண்டு, birdcoil.com என்பதை பலர் அறிந்திருப்பீர்கள். உலக கோயில் என்று சொல்லி ஒரு வெப்சைட்டை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர். ஜுட்டமிழ் டிவி என்ற ஒரு இணைய மூலம் பல காணொளிகளை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பவர். அதைவிட இன்னொரு சிறப்பு, இந்த மாதத்தில் இவரை இணைப்பதற்கு இன்னொரு காரணம், இவரின் மணி விழா இந்த மாதம் வயதில் அகவையில் ஒரு மணி விழாவை கண்டு இப்பொழுது பூரிப்பில் அமர்ந்திருக்கின்றார். 11/1 அன்று இவரது 60வது வயது நிறைவினை கண்டிருக்கின்றார். புலம்பெயர் தேசத்தில் 40 வருட நிறைவை கண்டிருக்கின்றார். இவரிடம் பல பக்கங்கள் இன்னும் நிறைந்தே இருக்கின்றன. அவற்றை நாங்கள் ஒழுங்கின் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டத்துக்குள் அறிந்து கொண்டு செல்ல போகிறோம். அவரை முதல் எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் திரு ராஜகருணா சின்னத்தம்பி அவர்களே. வணக்கம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானின் திருத்தாளை வணங்கிக் கொண்டு, என்னுடைய குருவாக என்றும் போற்றுகின்ற அப்பன் முருகனை திருத்தாள் பணிந்து, உலகெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தியாக இருக்கின்ற அன்னை பராசக்திக்கும் மற்றும் எல்லா மொழிகளுக்குள்ளும் உலகம் உவப்ப நின்று காக்கின்ற என் அன்னை தமிழ் தாய்க்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை இந்த நிகழ்வில் இணைத்த சகோதரி சாந்தினி துரியரங்கன் அவர்களுக்கும், இந்த பாமுகம் டிவியை தொடர்ந்து வழி நடாத்தி கொண்டிருக்கின்ற என்றும் அன்பின் சகோதரன் திருமதி நடாமோகன் அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைய வழி மூலம் இணைந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும், இந்த நிகழ்வினை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நடாமோகன் என்று சொன்னால் அது மிகையாகாது. பல்வேறு தளங்களை தாண்டி அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அனைவருக்கும் முதலில் நான் நன்றியை கூறிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்குள் வருகின்றேன். மிக்க நன்றி. மிக அழகாக ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் கூறியிருக்கின்றீர்கள். ஜெர்மன் தேசத்தில் நான் முதலே சொன்னது மாதிரி 40 வருட நிறைவினை நிறைவு செய்து கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சொன்ன பொழுதே 1985 ஆண்டு காலப்பகுதியில் ஜெர்மனுக்கு வந்ததை அழகாக நீங்கள் நினைவுபடுத்தி இருந்தீங்க. 40 வருடங்களில் நாம் பெற்றவை என்ன, நாங்கள் இழந்தவை என்னன்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு பட்டியல் வரும் என்று நினைக்கின்றேன். நிறைய இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்வின் முக்காவாசி கால பகுதி இதுக்குள் வந்திருக்கின்றது. உண்மை உண்மை உண்மை. முக்காவாசி பகுதியையும் உண்மையை கூறப்போனால் நாங்கள் ஒரு பொது தளத்திலேயே தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இருப்பதான் மிக சிறப்பும் நான் நினைக்கின்றேன். அதனால்தான் 40 வருட காலங்கள் ஓடியதே தெரியாமல் உங்களுடைய காலம் ஓடி இருக்கின்றது. நிச்சயமாக பல்வேறு தளங்களிலே, அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்துக்கு வரும் பொழுது எங்களுக்கு அந்த நேரத்திலே மொழி அறிவு இருக்கவில்லை. அதாவது நாங்கள் இங்கு வரும் பொழுது இதுதான் அகதி விண்ணப்பம் நாங்கள் செய்ய போகிறோம் என்றும் அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் முதலாக அந்த நேரம் ஜெர்மனி 2 ஜெர்மனியாக இருந்தது. கிழக்கும் மேற்குமாக இருந்த கால பகுதியிலே அன்று தொட்டு
நாங்கள் வரும் பொழுது மிக சிரமங்களை எதிர்நோக்கித்தான் நாங்கள் பயணித்திருக்கின்றோம். ஆனா இந்த இளம் தலைமுறைகளுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்னா இன்றைக்கு எல்லாமே கையுக்குள் அடங்கி இருக்கின்ற இந்த கால பகுதியில் அது இலகுவாக அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த முதல் 40 வருஷத்துக்கு வந்த முதல் தலைமுறையினர் மிகவும் கடுமையாக உழைத்ததன் விளைவுதான் இப்ப நான் சொல்ல வரவில்லை. அதாவது எங்களோடு அந்த தலைமுறையினருடைய அந்த விடாமுயற்சியும் அந்த ஒருங்கிணைப்பும் அந்த கட்டுக்கோப்பும் இருந்தபடியினால் தான் இன்றைக்கு இளைய சமுதாயம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றது. அது உண்மை. பெற்றோர்கள் இட்ட அடித்தளங்கள் தான் இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் எல்லா நாடுகளிலும் பல்வேறு துறைகளில் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு துறைகளில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ற அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த சந்ததியும் அடுத்த தலைமுறையினரும் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில அதுக்கு நாங்கள் வந்து இங்கு ஒரு நாடு இடம் கேட்டு தஞ்சம் அடைந்து இடம் கேட்டு அதை நிலைநிறுத்துவது என்பதே ஒரு கடினமான வேலையாக இருந்தது. நீங்கள் முதலே சொல்லியிருந்தது போல மொழி ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது இந்த நாட்டுக்குள் வாழ்வதற்கு. அந்த மொழிகளை நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் எவ்வாறு நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் தாண்டி சென்றீர்கள்? அதாவதாக முதலாவது நாங்கள் வரைக்குள்ள எங்களை 3 பிரிவாக, அதாவது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு அனுப்புவது வழக்கம். அதே போல் நான் பயன் மாநிலத்துக்கு சென்றிருந்தேன். அதாவது பேர்லினில் இருந்து சிலிண்டோஃப் என்ற கேம்பில் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு நூரன்பர்க்கு நூரன்பர்க்கில் இருந்து தான் நாங்கள் நோர்த் ரைன் வெஸ்ட்பாலின் லூடன் சைட்டுக்கு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்தும் இதே நகரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நேரங்கள்ல நீங்கள் இலகுவாக எங்கேயும் பயணிக்க முடியாது. சட்டத்திட்டம் அவ்வளவு இறுக்கமாக இருந்தது. ஒரு நகரத்தை விட்டு இன்னொரு நகரத்துக்கு நாங்கள் பயணித்தால் அது குற்றம் அல்லது தண்டம் என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு கால பகுதிக்குள் தான் நாங்கள் எல்லோருமே சிரமமாக வாழ்ந்தார்கள். அதாவது இன்னொரு புகையிரத நிலையத்தில் இருந்து இன்னொரு புகையிரத நிலையத்துக்கு செல்ல முடியாது. அதாவது குறிப்பிட்ட ஒரு சிலர், அதாவது அனக்கன் என்று சொல்லுகின்ற அக்செப்ட் பண்ணின ஆட்கள் மட்டும்தான் அங்கே பயணிக்க முடியும். மற்றவர்கள் இலகுவாக பயணித்து விட முடியாது. மற்றது எல்லோருக்கும் அந்த விசா என்ற அந்த நடைமுறையை அவர்கள் கொடுக்கவில்லை. ஆகவே பெரும்பாலான எமது சகோதரர்கள் சகோதரிகள் மிகவும் சிரமங்களை தாண்டித்தான் தமது வாழ்க்கையை ஆரம்பித்தது என்றால் உண்மையான யதார்த்தம் அது. நிச்சயமாக. அவ்வாறு பள்ளி உங்களுக்கு கல்விக்காக இந்த மொழியை தெரிவதற்காக என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் தெரிந்தெடுத்தீர்கள்? அதாவது எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்தது என்னென்று சொன்னால், என்னுடைய நண்பர்கள், அதாவது ஜெர்மன் நண்பர்கள் எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள். நாங்கள் ஆரம்பத்தில் இங்க வரும் பொழுது நாங்கள் என்னென்று சொல்றது, சிட்டிக்குள்ள போகும் பொழுது எங்களை அன்புடன் வரவேற்றது. மற்றது இங்க கமைண்ட் என்று சொல்லி ஒன்று இருந்தது. அப்ப அங்க அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு சில வழிகளை கூறும் பொழுது ஓகே இப்படி செய்யலாம் என்று சொல்லி இருந்தது. அந்த நேரத்துல நாங்கள் எல்லோரும் இந்த மொழி அறிவு பெற வேண்டுமா இருந்தால் சொந்தமாக காசு கொடுத்து தான் நாங்கள் படிக்கணும். ஆகவே இலவசமான மொழி எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நான் காசு கொடுத்துதான் காலமே பின்னேறம், அதாவது முதல் ஒரு பள்ளிக்கூடம் போவேன், பிறகு பின்னேறம் இன்னொரு பள்ளிக்கூடம் போவோம். அப்படித்தான் இந்த மொழி அறிவு கற்று, அதாவது பிராங்க்ஃபோர்ட்ல இருக்கின்றது சர்வதேச இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கின்றது டோச் மொழியிலே. அவர்கள் 3 வருஷத்துக்கு மேல நாங்கள் அதை கற்றம் என்று சொன்னால் அதுக்குரிய சோதனை எடுக்க வேண்டும். எடுத்தால் அதுக்குரிய பெறுபவர்களோட சான்றிதழ் தருவார்கள். அந்த விதத்தில் நான் அதை படித்திருக்கின்றேன். படித்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அடுத்த முயற்சி செய்திருக்கிறீங்க. நிச்சயமாக ஆரம்பத்திலே நாங்கள் அந்த டொச் மொழி அறிவை படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலேதான் இங்குள்ள கவிதைகளை எழுதக்கூடிய வல்லமை அந்த ஒரு இதை நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அதனால்தான்
என்ற ஒரு புத்தகம், அதாவது எல்லா சர்வதேச மொழி ஆட்களோட சேர்ந்து ஒரு புத்தகம் ஒன்று அந்த நேரம் 1989 நினைக்கிறேன் வெளிவந்தது. அன்யா கிரிங்கம்மன் என்ற ஃபலாக் வந்து அந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருந்தார்கள். அதிலே என்னுடைய கட்டுரையும் அதிலே இடம் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மிக சந்தோஷமா. அந்த காலத்திலே வந்த உடனேயே உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தமையும் அதுல உங்களுடைய கவிதையும் வெளிவந்தமையும் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக என்றைக்குமே அது மறக்க முடியாது. என்று சொன்னா ஆரம்ப காலங்கள்ல எல்லோருமே என்னென்று சொல்வார்கள், பள்ளிக்கூடம் நான் போய் வரைகள்ல ஏளனப்பம் செய்வார்கள். இவர் படிச்சு இந்த நாட்டை வந்து என்ன சாதித்து விட போகின்றார், இவர் ஏன் இந்த நாட்டுல இந்த காலம பின்னேறம் புத்தக கட்டோடு அலைஞ்சு கொண்டு திரிகிறார் என்ற அந்த வசமொழிகளுக்கு அப்பால எனக்கு ஒரு ரெக்சன் பால்ட் இருந்தவர். அதாவது வந்து இஞ்சி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கின்றது, ஓபியா மேஜர்ன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வந்து பணியாற்றணும் அல்லது படிக்கணும். அவைகள் இங்க வரும் பொழுது அவர்கள் இந்த மொழி அறிவை பெற்றுக் கொள்வதற்காக வருவார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகளை கூட்ட வருகின்ற அந்த சட்டத்திரணி வாரவர் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு சட்டத்திரணி, ஜெர்மன்லயே மிகவும் ஒரு பிரபலமான சட்டத்திரணி. அப்ப அவர்களோட கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அந்த அணுகுமுறைகள் என கிடைத்த போது அப்பொழுதுதான் அவர் சொன்னார், அப்பொழுது எனக்கு விசாக்கள் இல்லை, உண்மையை சொல்வது என்றால் விசா இல்லை, இந்த நேரம் எங்களை திருப்பி அனுப்பக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்த வேளையில அவர் சொன்னார், நீங்கள் மொழியை தொடர்ந்து படிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக ஒரு துணையாக இருக்கு. நீங்கள் ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பதற்கும் அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று அவர் அடிக்கடி என்னிடம் கூறுவார். இன்றும் அவர் நல்ல நண்பராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். மற்றது புறாவு டயர்ஸ் என்று சொல்லி அவாதான் தன்னுடைய வீட்டிலே கூட்டிக் கொண்டு போய் ஒரு ரூம் தந்து இந்த மொழிகளை படிக்க சொல்லி தந்ததும் அவாதான். அவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை. ஆனால் அவ வந்து ஜெர்மன்ல அதான் என்னன்னு சொல்றது, மக்களுக்கு உதவி செய்யறதுல அவருக்கு நல்ல ஒரு ஜெர்மன் கவர்மெண்டாலேயே பாராட்டப்பட்டவா. அந்த பொது சேவைகளுக்கான அந்த இதுலயே அவ பாராட்டப்பட்டவா. அதோட முல்லர் என்றவ அவதான் எனக்கு வந்து இந்த வெளிவாரி பட்ட படிப்பு பல்கலைக்கழகத்தை அந்த நேரம் எனக்கு எடுத்து தந்தவா. நீங்க எந்த பகுதியில் அதை செய்தீங்க? எங்க லூடன் சைட்லயே இருந்தது. அந்த பல்கலைக்கழகம் காகன்ல இருந்து இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆனா ஒவ்வொரு இடங்கள்லயும் அவர்கள் ஒவ்வொரு பணி நிறுவனங்களை வைத்திருக்கின்றார்கள். லூடன் சைட் பெரிய இது என்று சொன்னபடியினால், ஆகவே அவர்கள் இங்கேயும் இருந்தபடினால் எனக்கு வேலை முடிந்து நான் பின்னிடங்களிலே அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த கல்வி, அதாவது வந்து இலங்கையில் விட்ட கல்வியை இங்கு தொடரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் எனக்கு அவர்களை பெற்று தந்திருந்தார்கள். நீங்கள் அதை கற்றபடியினால் தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு பெற்றீர்களா? இல்ல நான் அதாவது வந்து கற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த வீடு வந்து ஒரு கொம்பனிக்கு சொந்தமான வீடு. அப்ப அதை நிர்வகிக்கின்றவர் வந்து நண்பர் ஸ்லோட்மேன் என்று சொல்லி இருக்கிறவர். அவர் தான் சொல்லுவார், என்ன நடுகளும் புத்தகத்தோட பாக்கைகளை அவர் சிரிப்பார், சிரிச்சு போட்டு சொல்லி கொண்டே போவார். நீ ஒரு ஆள் தான் இதோட இங்க படிச்சு புத்தகத்தோட அலைஞ்சு கொண்டிருக்கிற, உனக்கு அப்ப வந்து 2 வருஷத்துக்கு பிறகுதான் வேலை செய்யற அனுமதி பத்திரம் கிடைக்கும். அப்ப அந்த அனுமதி பத்திரம் கிடைச்ச உடனே சொன்னார், நீ தன்னிடம் பெற சொல்லி உடனே தான் வேலை தருவதாக தன்னுடைய ஃபேமில இருந்து வேலையை தந்தவர்கள். ஏதாவது படிச்சதால வேலை கிடைக்குது இல்ல, எனக்கு ஏற்கனவே கிடைத்தது. உங்களுக்கு அது விருப்பமான வேலையாக இருந்ததா நீங்க செய்தது? இல்ல நான் அதாவது வந்து நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு விருப்பம் இல்லாத வேலை அது. அதாவது வந்து கட்டுமான துறையும் இந்த வீதி புனரமைப்பு வேலைகளும் தான். ஆனா ஒரு சந்தோஷம் இருந்தது என்னன்னு சொன்னா, அது அவர்கள் விரும்பி எனக்கு தந்த வேலை. அதாவது வந்து அந்த நேரம் என்னுடைய தோற்றத்துக்கும் ஆளுக்கும் ஒரு ஒல்லியாக இருப்பேன். அந்த நேரம் மிகவும் பாரங்கள் எல்லாம் தூக்க முடியாது. அப்படியான கட்டத்திலையும் அவர்கள் என்னை நம்பி தந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னோட வேலை செய்த அத்தனை பேரும், அதாவது வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு குடும்ப உறுப்பினராக 14 ஆண்டுகள் அதிலேயே தொடர்ந்து வேலை செய்திருக்கிறேன். நேரம் போனது தெரியாது. அந்த நேரத்துலதான் அந்த வேலையில் இருக்கும் பொழுதுதான் தமிழ் மணி பட்ட படிப்பு படிக்கக்கூடியதாக இருந்தது.
வேலைக்கு போய் வந்த பின்னர் தமிழின் மேல் கொண்ட பற்றினால் நீங்கள் அதையும் இங்கு விடாமல் தொடர்ந்து படிச்செடுத்திருக்கிறீங்க. இவ்வாறு எல்லாம் நீங்க தொடர்வதற்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை சக்தி அல்லது அடிப்படை ஒரு தாகம் ஒன்று இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் அது உண்மையில ஈழத்தில் அது உங்களுடைய ஊரில் இருந்து தான் அது தோன்றி இருக்கும் என்று நினைக்கிறேன். அச்சுவேலி பிரதேசத்தை நீங்கள் புறப்படமாக பிறந்து அங்கு வளர்ந்திருக்கிறீங்க. அச்சுவேலியில் நீங்கள் பிறந்த இடத்தை பற்றியும் ஒரு அந்த இடங்களை ஒரு மனக்கண்மன் கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இங்கே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னா, என்னுடைய அப்பா வந்து வேலை பார்த்தது யாழ்ப்பாணம். அதாவது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால சுபாஷ் ஹோட்டல்னு சொல்லி இருக்கு. அதுக்கு நேர எதிர இருந்த கராஜ், 2 மிக பிரபலமான கராஜ் இருந்தது. அதில் ஒன்று அப்பாவுடையது, சின்னத்துறை, அதாவது கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஒர்க் என்று சொல்லி. ஆகவே நான் ஆரம்ப கல்வியை பயின்றது யாழ் புனித மரியாள் வித்தியாலயம். இப்ப அந்த அடக்கலாமாதான் கோயில் என்று சொன்னாதான் ஆக்களுக்கு தெரியும். அதுக்கு பக்கத்துல சிங்கள பள்ளிக்கூடமும் இருக்கின்றது. ஒரு 4ஆம் வகுப்பு வரையும் நான் அங்கே கல்வி கற்றினான். அதுக்கு பிறகுதான் அச்சுவேலிக்கு வர வேண்டி வந்தது. அதனால எனக்கு 2 பகுதியும் அப்பாட ஊர் இதெல்லாம் எனக்கு அந்த அத்துமடியான ஒரு இதா இருந்தது எனக்கு. ஆனா அச்சுவேலியை பொறுத்தவரையில நான் குறிப்பிட வேணும் என்னன்னு சொன்னா, முழுக்க பிரியாசியான ஆக்கள் அச்சுவேலி ஆக்கள். நீங்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல அங்க பல்வேறுபட்ட நில வளங்கள் இருக்கின்றது. ஒன்று கடல் சார்ந்த வளங்களும் இருக்கின்றது, மற்றது செம்மண் என்று சொல்லப்படுகின்ற செம்மண்ணும் இருந்தது. அந்த காலத்துல கைத்தொழில் பேட்டை என்று சொல்லி ஒன்று நடத்தினார்கள். அங்கே கிட்டத்தட்ட 20க்கு கிட்ட கைத்தொழில் நிறுவனங்கள் அங்கே இயங்கி வந்தது அந்த காலகட்டங்கள்ல. ஆகவே மற்றது காய்கறிகள், மிளகாய், வெங்காயம், உருளைக்கிழங்குகள் ஏற்றுமதியிலையும் எங்கட இடம் மிகவும் சிறப்பான ஒரு கிராமம், ஒரு தன்னிறைவான கிராமமாக இருந்திருக்கின்றன. யாரையுமே எதிர்பார்க்காமல் இருக்கின்ற ஒரு கிராமமாகத்தான் எல்லா மக்களும் வாழ்ந்தார்கள். கடதாசி தொழிற்சாலை ஒன்று மிக பிரபலியமாக இருந்ததாக நான் அறிந்து கொண்டேன். அது இப்பொழுது மீள் இயக்கப்பட்டிருக்கிறதாகவும் அறிந்து கொண்டேன். இப்ப ஒன்று இயங்கி கொண்டிருக்கின்றது கடதாசி உற்பத்தி. ஆனா அந்த காலத்துல எல்லோரும் ஏதோ ஒன்றை செய்யணும் சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டு எல்லோருமே உழைத்து கொண்டு இருந்தபடினால், கொழும்புக்கு எங்களுக்கு தெரியவே எத்தனையோ ரொலியல்ல கொழும்புக்கு சாமான் போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிராமமாக, ஒரு நகரமாக இருந்தது அந்த காலத்தில். உங்களது அம்மா உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். உண்மையில நீங்க முருகன் என்று அப்போது கதைக்கும் போது சொன்ன அம்மாவையும் நினைவுபடுத்துவது உண்டு. நீங்கள் உங்களது உரையாடல் போது அம்மாவின் அவ்வளவே உங்களை அம்மாவையும் பற்றி ஒரு சில வசனங்களை கேட்கணும் போல இருக்குது. கட்டாயம் ஏன்னு சொன்னா, அவ நீங்கள் யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார். நீங்கள் அதாவது இப்ப எனக்கு தெரியும், எனக்கு சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு வயோதிபர் வந்தவர் சாப்பாடு கேட்கும் பொழுது அவர் ஒருத்தருமே இதுண்ண மாட்டார்கள், அடுக்க மாட்டார்கள். அவ கூப்பிட்டு படிவா இருத்தி சாப்பாடெல்லாம் கொடுத்து போதுமுண்ட அளவுக்கு அவரை அனுசரிச்சு அனுப்பினதை பார்க்கும் பொழுது எனக்கு என்றைக்கும் அதை ஒரு என்னன்னு சொல்றது, அந்த காரணியம்ன்றது என்னுடைய அம்மா அதிகமாக அந்த பெருசா அதிர்ந்து கதைக்க மாட்டேன். எப்பவும் வலு நிதானமா தான் அவ கதைத்து கொள்வா. எங்கள் 6 பேருக்கும் என்ன தேவையோ அதை அவ செய்து கொண்டிருந்தால் அது உண்மையிலேயே எனக்கு இன்றளவும் இன்று நான் இவ்வளவுக்கு இருக்கிறது காரணம் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அம்மா அப்பா அவர்களது வழிகாட்டிலும் அவர்கள் சொல்லி தந்த அனுபவங்களும் தான் எங்களை இவ்வாறு இந்த வழியில் வைத்திருக்கின்றது. அது மறக்க முடியாதது. நீங்கள் இவ்வாறு அச்சுவேலியில் நீங்கள் அங்கு கல்வி கற்று அங்கு வேலைகள் ஏதாவது செய்தீர்களா அல்லது இங்கு வந்து விட்டீர்களா? நான் இங்கு வரும் பொழுது எனக்கு 20 வயசு. அங்க அதாவது ஏஎல் முடித்து விட்டு தான் நான் 1 வருஷம் இருக்கின்ற காலப்பகுதிக்குள் தான் இந்த போராட்டங்கள் என்ற போர்வை தொடங்கியபடியினால், அப்பொழுது எனக்கு படிப்பித்த ஆசிரியர்மாரும் என்னுடைய அதிபர்மாரும் எனக்கு ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். என்று சொன்னால், அதாவது எந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளையும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி, குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் துரைசிங்கம்
பிரின்சிபல் என்று சொல்லி இருந்தவர், மற்றது ராயதுர மாஸ்டர் பிரின்சிபல் இருந்தவர். அப்பொழுது அவர் அதிபராகவில்லை. மற்றது சிவஞானம் மாஸ்டர் என்று சொல்லி அவர்களுடைய அந்த ஆசிரியர்களுடைய அந்த அரவணைப்பு தான் என்ன இவ்வளவு கொண்டு வந்தது. காரணம் என்னென்று சொன்னால், முதல் மாணவனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கிலீஷிலும் தமிழிலும் பிளாக் போர்டில் எல்லா கிளாஸ் ரூமுக்கும் எழுதுவேணும். நான் தான் எழுதுறது. அதாவது பழமொழியில் எழுத வேணும். ஆகவே அந்த வகையில தான் அந்த உணர்வு அப்படியே இன்று வரையும் அப்படியே பசுமையாக வைத்திருக்கின்றது. அப்பொழுது நினைக்கிறேன் பாடசாலையில் ஒரு சிறந்த மாணவனாகவும் எல்லோராலையும் மதிக்கக்கூடிய பிள்ளையாகவும் இருந்திருக்கிறீர்கள் என்பதை இந்த கதைகளில் எடுத்து காட்டுகின்றன. நிச்சயமாக இவ்வாறு வளர்ந்து விட்டு நீங்கள் இந்த வளர்ச்சியின் முறையில் தான் இப்பொழுது நீங்கள் 20 வயது வந்த போதுன்னா நான் நினைக்கிறேன் பெரிய அங்கு அனுபவங்கள் என்பது பெரிதாக இருந்திருக்காது. ஒரு நீண்ட ஒரு கல்வி முறைகள் வந்தபடியால வேலைகள் வேறு வெளி வேலைகள் என்று சொல்லி அனுபவம் இருந்திருக்காத வயதில நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக. ஆனால் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், அங்க இருக்கைகள் அந்த படிக்கிற கால பகுதிக்குள்ள எங்களுக்கு அந்த தேசிய இளைஞர் சேவை மன்றம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல கோப்பாய் வட்டாரத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மற்றது சர்வோதயம் நடத்தினவர்கள். ஆகவே அந்த சர்வோதயத்தின் மூலம் மக்களுக்கு தொண்டு செய்கின்ற வேலைகளையும் எங்களுக்கு அந்த காலத்தில் செய்யக்கூடியதாக இருந்தபடினால்தான் எல்லா மக்களோடும் சில பேர் நினைப்பார்கள் இங்க ஆக்களை வெள்ளக்காரரை காணுகிறோம். நான் குழந்தையில அங்க யாழ்ப்பாணத்துல இருக்கும் பொழுது எங்கட வீட்டுக்கு முன்னால வெள்ளக்காரர் தான் போய்வார்கள். ஏனென்றா பக்கத்துல சுபாஷ் ஹோட்டல் இருந்தபடியினால் அவர்கள் இந்த நேரம் அரக்காச்சடி அடிச்சு கொண்டு திரிவார்கள். அதை பற்றி நாங்கள் யோசிக்க இல்லை. பிறகு சர்வோதயத்துல இருக்கும் பொழுதுதான் ஒரு அமெரிக்கன் பெண்மணி ஒரு ஆள் வந்திருந்தார். அப்ப அவர் கொடுத்து கேட்டிருந்தார், உங்களுக்கு திறமைகள் எல்லாம் இருக்குது வரலாம் தானே என்று சொல்லி. நாங்கள் சொல்ல இல்ல, ஊர்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், ஊருக்குள்ள இருக்கிறதான் சிறப்புன்னு சொல்லி, அதே மாதிரி நான் ஊருக்குள்ள இருக்கத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி போட்டு அப்படியே இருந்துட்டேன். நானே எதிர்பார்க்கல இப்படி இங்க வருவேன் என்று சொல்லி. இங்கு காரணங்களால் தான் இன்னும் எல்லோரும் பல சமூகம் அறியத்தக்க அளவுக்கு நீங்கள் உங்களுடைய திறமைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதன் காரணத்தினால் தான் இங்கு அனுப்பப்பட்டீர்களோ தெரியாது. எப்பொழுது உங்களுக்கு ஒரு முருகன் மேலே ஒரு பட் அப்பன் முருகன் என்று அடிக்கொருக்கா சொல்லுவீர்கள், என்ன அந்த முருகன் பட்டு எப்படி வந்தது? காரணம் என்னென்று சொன்னால், முதலாக நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்த பொழுது நல்லூர் முருகன் கோயிலுக்கு தான் அடிக்கடி நாங்கள் சென்று வாரது. என் அக்கா என் சின்ன கையை பிடித்து கொண்டு போற அந்த முருகன் தான் எங்களுக்கு அந்த முருகன் கோயிலும் மற்றது வெல்ற கோயில். ஆனால் அந்த முருகன் ஏதோ என்ன ஈர்த்தபடியினால் அதுக்கு பிறகு நான் அஜி வேலைக்கு வரும் பொழுது நான் முருகன் கோயிலை கடந்துதான், அதாவது முருகனை தாண்டி தான் போகணும். ஆகவே அங்கே குழந்தை ஐயா என்று சொல்லி அவர் தான் அந்த கோயிலை உருவாக்கி அதை பராமரித்து கொண்டிருந்தவர். அப்பொழுது என்னோட பேரனாரிடம் சொன்னார், முருகன் இவரை அழைக்கிறார், இவரை கொண்டு தொண்டு செய்யப்பட சொல்லி. அப்ப அவர் கேட்ட பொழுது அப்ப இந்த பேரனார் சொன்னார், சின்ன தம்பி தான் அவருக்கும் பேர். அப்ப அம்மாட்ட கேட்டார், இப்படி ஐயா கேட்கிறார் கோயில்ல வேலை செய்ய வேணும் என்று சொல்லி. அப்ப அவர் அம்மா சொன்னா ஓகே பரவாயில்லைன்னு சொல்லி அவன் பள்ளிக்கூடம் போட்டு கோயில்ல போய் வேலையை செய்யட்டுன்னு சொல்லி அந்த திருவிழா காலங்கள்ல இருந்து, அதாவது பள்ளிக்கூடம் போட்டு வந்தா திருவிழா முடிஞ்சு 2-3 மணி வரையும் முருகனுக்குரிய சகல விடயங்களும் நாங்கள் செய்து விட்டு தான் நான் வீட்டை வருவேன். பள்ளிக்கூடம் போகக்கூடிய அந்த ஒரு இதை தந்தபடினத்தான் அந்த இடையக்குள்ளதான் ஒருக்கா கிருபானந்த வாரியாரை சந்திச்சு ஆசியல் பெறக்கூடிய இதையும் அந்த முருகன் தான் எனக்கு தந்திருந்தவர். நிச்சயமாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க பெற்றிருக்கிறீர்கள். அது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பேர் ஆனந்தம் என்று நிற்கின்றேன். நிச்சயமாக எனக்கு இப்போ நல்ல ஞாபகம் இருக்கின்றது. கிருபானந்த வாரியரையும் என்னுடைய கோயில் குருக்களையும் பார்த்தா நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பார்கள். அவர்கள் அந்த வசந்த மண்டபத்தில் அவருக்கு பெரிய ஒரு மாலையை கட்டி அவர்களின் களத்துல போட்டு அந்த நேரம் அப்படி அந்த பாட்டு இதோட பார்க்கல உண்மையிலேயே மிகவும் ஏதோ ஒரு வகையில் கொடுத்து வைத்திருக்கின்றதான் நான் சொல்ல வேண்டும்.
ஆம். எல்லாம் நடக்கின்றது ஒரு நினைக்கும் பொழுது அதில் ஒரு எங்களுக்கு இது ஏன் எனக்கு நடக்கின்றது, எனக்கு இவ்வாறு எல்லாம் கிடைக்கின்றது என்று சொல்லும் பொழுது ஒரு இது விதியா என்று சொல்ற அளவுக்கு சில பேர் சொல்லுவார்கள். இல்லை இது என்மேல எனக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் என்று சொல்லுவார்கள். இவ்வாறு நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது. அதனால் தான் நீங்கள் உலக கோயில் என்ற இணையதளத்தையும் உருவாக்கினீர்களோ? உண்மை உண்மை. அதாவது வந்து ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதாவது வந்து 2000 ஆண்டு 23 புத்தகங்கள் நாங்கள் வெளியீடு செய்திருக்கிறோம். நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ தெரியல. ஆம், ஆம். அதாவது வந்து அந்த நேரத்துல உங்களுடைய இயக்குனர் நடாமோகன் அவர்களோட நாங்கள் லண்டனில் காட்சி கலையகத்திலே 99ஆம் ஆண்டு என்னுடைய புத்தகம் வந்து பாரிகாவின் பாலர் பாடல்கள் வந்து லண்டனில் வெளியீடு செய்த பொழுது டாக்டர் இந்திரகுமார், ரவி தமிழ்மாடன், நான் மூவரும் நாங்கள் அங்கே கலையகத்துக்கு நாங்கள் மூவரும் இன்டர்வியூக்கு அண்ணா அழைத்திருந்தவர்கள். அப்ப அங்கு நாங்கள் சென்று அந்த விடயத்தையும் நாங்கள் தொண்டிருக்கின்றோம். ஆம், நல்ல சந்தர்ப்பம். இதுல நான் நினைச்சேன் நான் தாங்க எங்களுடைய முட்டத்து மேலத்தான் முதல் கண்டா இல்ல, இதுக்கு முதலும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மிக சந்தோஷமாக இருக்கிறது. நல்ல பாரிகாவின் பாலர் பாடம் என ஏன் அதற்கு அந்த பேர் வந்தது? அதாவது வந்து எல்லா கிட்டத்தட்ட 65 கவிதைகள் அந்த பிள்ளைகளுக்காண்டி நான் எழுதி இருக்கின்றேன். அதற்கு முதல்ல வந்து இங்கே ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். முன்பு வந்து எல்லாம் கையெழுத்து சஞ்சிகளாக வந்து கொண்டிருந்த கால பகுதியில சிறுவர் அமுதம் சின்னராயேஸ்வரன் இருந்தவர். அவர் தான் அப்ப எல்லாருக்கும் அவர் அந்த புத்தகங்கள் அந்த கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது என்னையும் சந்திக்க நேர்ந்தது. அப்ப அவரோட கதைச்சு கொண்டிருக்கீங்கள தான் அவர் என்னுடைய எழுத்துக்களை பார்த்துட்டு சொன்னார், இதுகளை நாங்கள் புத்தகமாக ஆக்கலாம், நீங்கள் எழுதித்தாங்க, நானே அதை செய்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த கதைகளையும் வேண்டி கொண்டு போய் அவர் அந்த கதையை பாலர் கதை களஞ்சியம் என்று சொல்லி அந்த நேரம் நினைக்கிறேன் ஒரு 92ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1500 பிரதிகளுக்கு மேலே அடிச்சு கொடுத்தவர் அவர். மற்றது வந்து பாரிகாவின் பாலர் பாடல்கள் இந்த வைத்தது காரணம் சொன்னா, நான் என்ற மகளுக்கு வந்து பெயர் கொஞ்சம் எல்லாரையும் கூட வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த பெயரை நான் உருவாக்கினேன். அதாவது வந்து யாருக்குமே இல்லாத ஒரு பெயரை நான் வைக்க வேண்டும். அதாவது வந்து மேடைகள்ல கதைக்கிற பொழுது தமிழ்ல பற்றி தான் கூடுதலாக நாங்கள் கதைக்கிறோம், பிள்ளைகளுக்கு தமிழ்ல பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதை நாங்களே கடைபிடிக்காமல் நாங்கள் இன்னொரு பேருக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அர்த்தம் கிடையாது. ஆகவே வந்து மகனுக்கு இலக்கியம் என்றும் மகளுக்கு பாரிகா என்றும் வைத்தது. அதன் மூலமாக தான் அந்த பேரை அந்த புத்தகத்துக்கு வந்தது. நினைச்சேன் இதுல கதை இருக்கின்றது. மகளினுடைய பெயரை இணைத்து அதில் இணைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது புலம்பெயர் தேசத்துல 1990ஆம் ஆண்டு இந்த நூலை வெளியீடு செய்ய 99ல இந்த நூலை வெளியீடு செய்திருக்கிறீங்க. இவற்றை விட வேறு நூல்களும் உங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறதா? ஓமம். அதாவது வந்து பாலர் கதை களஞ்சியம், ஆமுதல் அக்வரை, மற்றது தமிழனாக உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அதுவும் 2வது பதிப்பு. மற்றது பாலர் கதை களஞ்சியம் வந்து சின்னராயேஸ்வரன் அண்ணனுடைய ஞாபகார்த்தமாக கொழும்பு தமிழ் சங்கத்துல வந்து 36 புத்தகங்கள் நாங்கள் செய்த பிறகு வெளியீடு செய்தவர்கள். ஆகவே வந்து 2வது பதிப்பு அங்க வர வேண்டும் என்று சொல்லி கேட்ட பிறகுதான் அந்த பாலர் கதை களஞ்சியம் 2வது பதிப்புல வந்து சிறுவர் சின்னராயேஸ்வரன் அண்ணியை நினைவுபடுத்தி அந்த புத்தகம் 2வது பதிப்பாக நாங்கள் வெளியீடு செய்திருக்கின்றோம். ஓகே, நல்லது. அடுத்தது இன்னொரு நூல் ஒன்று சொல்லியிருந்தீங்க, தமிழ் அன்னை, ஆம்தல் அக்வரை, மற்றது தமிழனாக உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி. தமிழனாக உன்னை அது என்ன கவிதை நூலா கட்டுரை நூலா? கட்டுரை. அதாவது வந்து ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு முழுக்க ஒரு பக்க கதை வந்து அதுல வந்து இருக்கிற கதையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பக்கத்துக்குள்ளே வாசிச்சு ஆரம்பத்தில இருந்து முடிவு வரையும் உடனே உங்களுக்கு அதை நின்று மினாக்கட்டு நாவல் மாதிரி வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். அது குறுகியதாக உங்களுடைய விஷயத்தை சொல்லப்பட்டிருக்குது அதுல. குறுகிய விஷயங்களே அதுக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கின்றோம்.
ஆம். உங்களுடைய எழுத்து ஆற்றலின் வான்மையை அந்த நூல்கள் எடுத்து காட்டும் என்று நினைக்கின்றேன் நான். எனக்கு பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனக்கு பார்க்க சந்தர்ப்பம் தந்தீங்களென எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக நான் தருகிறேன். மிகுந்த சந்தோஷங்கள். நாங்கள் வந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம் என்று இல்லாமல் எங்களால் இயன்றதை எங்கு சென்றாலும் எங்களது தனித்துவங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பலரும் இங்கு சில செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இவற்றை விட நீங்கள் நூல்களை பதிப்பிக்கிற ஒரு நிறுவனத்தோடும் வேலை செய்திருக்கிறீர்கள். நிறுவனத்தை நிறுவி அதை செய்திருக்கிறீர்கள். அது எப்படி உங்களுக்கு கிடைக்க பெற்றது? அதாவது வந்து நான் என்னுடைய 2வது வேலை வந்து ஒரு அச்சக தொழிற்சாலையில் தான் நான் 14.5 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்த நான். முதலாவது வேலை 14.5 வருஷத்தோட நின்றா பிறகு இதுக்குள்ள தெய்வாதீனமாக ஈர்க்கப்பட்டு தான் நான் அதுக்குள்ள போனேன். ஏன்னு சொன்னால் ஈழம் பத்திரிகை என்று சொல்லி அந்த நேரம் வந்து டோட்முண்டில தான் நாங்கள் கொடுத்து அடித்து கொண்டு வந்து நாங்களா வெளியீடு செய்தபடியினால் டோட்முண்டில அதை நாங்கள் கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அதை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை நான் விட்டது காரணம் என்று சொன்ன என்னுடைய சிறு பிள்ளைகள் அப்ப அந்த கொம்பனியையும் இதையும் நான் தொடர்ந்து நடத்த முடியாது என்று சொல்லி போட்டு அதை நான் விட்டுட்டு தான் வந்து இதுக்குள்ள வேலைக்கு போய் நான் சேர்ந்தேன். ஆனால் சேர்ந்தபடினால் எனக்கு நிறைய விஷயங்களை அதாவது வந்து ஜெர்மன் துறையிலே ஜெர்மன்ல வந்து ஒரு புத்தகங்களை எப்படி அவர்கள் உருவாக்குறார்கள், ஒரு வரலாற்று புத்தகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ரைஸ் என்று சொல்லுகின்ற அதாவது பயண கட்டுரை புத்தகங்கள் எப்படி இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் ஒரு குண்டூசி என்று எடுத்துக்கொண்டால் அந்த குண்டூசியினுடைய வரலாறு என்ன, அது ஆரம்பத்தில் எப்படி வந்தது, எப்படி அது இன்றைக்கு அந்த மக்களால பாவிச்சு கொண்டிருக்குன்னு சொன்னா அந்த ஒரு சின்ன ஒரு விடயத்துக்கு 450 பக்கத்துல புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் தனியா ஒரு இதுக்கு மட்டும். அதே போலதான் இந்த ஒரு நீங்கள் இதுல இருக்கிற தெரிய பார்த்து கொண்டீர்களா இருந்தால் அந்த தெரி என்ன மாதிரி தோற்றம் பெற்றது, எத்தனையாம் ஆண்டு தோற்றம் பெற்றது, அதனுடைய வளர்ச்சி என்ன, எந்தெந்த காலப்பகுதியில் எப்படி எப்படி எல்லாம் அது வந்தது என்று சொல்லி அதுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 பக்கங்களை சேர்த்து வரலாற்று ஆவணமாக அவர்கள் பதிப்பிக்கின்றார்கள். பதிப்பித்தோம். மற்றது இன்னும் சொல்ல போனால் வந்து ஒவ்வொரு காட்சி பதிவுகள், அதாவது வந்து மிக மிக பிரபலமான எழுத்தாளர்கள் மற்றது ஓவியர்கள் அவர்களோடு நிறைய நாங்கள் பயணித்திருக்கின்றோம். அதாவது வந்து ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிட்டத்தட்ட நிறைய வேஸ்ட் ஆக்கி தான் ஒன்றை நாங்கள் உருவாக்குறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கின்றோம். அந்த வேலைக்கும் வந்து உண்மையிலேயே அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகின்றேன். அவர்களுடைய பிள்ளைகள் தான் வேள்கோவிலுக்கு உதவி செய்வார்கள். அதாவது வந்து ஏதாவது ஒன்று பெஸ்டலும் பண்ணணுமாக இருந்தால் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் அவர்கள் அதை எனக்கு எடுத்து தந்தவர்கள். வேலை செய்கிற நேரத்திலேயோ இன்டர்நெட் வசதிகளோ எல்லாமே எங்களுக்கு அவர்கள் செய்து தந்தபடினா தான் இன்றைக்கு அதை பெருமையோட சொல்லிக் கொள்ளலாம். அதாவது வந்து இன்றைக்கு நான் வேலை செய்கிற இடத்திலும் கூட அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறேன், எனக்கு கோயிலுக்கு போறாக்கு மட்டும் லீவு எனக்கு எப்பவும் கேட்டா தரக்கூடியதா இருக்கணும், நான் இப்படி எல்லாம் செய்கின்றேன் என்று சொல்லி. ஆகவே அதால வந்து எனக்கு எந்த இடத்திலும் இந்த பிரச்சனைகளை ஒன்றையும் நான் சந்திக்க இல்லை. நிச்சயம் அதுவும் ஒரு காரணம் இருக்கின்றது. உண்மையிலே இந்த பதிப்புத்துறை என்றது ஒரு பெரிய ஒரு துறை. அது ஒரு நூலை உருவாக்குவதற்கு கதையை எழுதியிடலாம். அந்த கதையை எழுதிய கதையை அழகாகவும் ஒழுங்காகவும் வடிவமைப்பு தருவது, அதை நூல் உருவாக கொண்டு வந்து போவது ஒரு பிரசவம் என்று சொல்லுவார்கள். அந்த அழகு வடிவமைப்பு என்பது மிக முக்கியமானது ஒரு நூலுக்கு. அதை நீங்கள் உங்கள் கைகளில் எண்ணி செய்யும் பொழுது, அதுவும் இந்த நாட்டில் ஜெர்மனாக்களுடன் சேர்ந்து செய்யும் பொழுது அது தனி அனுபவங்கள் அந்த தனியாக இருந்திருக்கும் நினைக்கின்றேன். நிறைய அனுபவங்கள். மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அதுக்கு பிறகுதான் எங்களுடைய அதாவது வந்து என்னுடைய நூல்களா இருக்கட்டும் சரி, மற்றது திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு நூல் வந்து ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஒரு இதை நாங்கள் வெளியீடு செய்திருக்கின்றோம். டாக்டர் ப்ரொஃபசர் நாராயணன் என்று சொல்லி அவர் தான் அந்த புத்தகத்தை முழுக்க, அதுவும் அது இறைவனுடைய செயல் தான், அதுவும் அவர் தான் அந்த புத்தகத்தை தந்து நாங்கள் அந்த அமேசான்ல வந்து அந்த புத்தகத்தை விற்கக்கூடியதாக அதுக்கு வந்து இலக்கியம் தான் பொறுப்பா இருந்து அந்த விஷயங்களை எனக்கு செய்து தந்தவர். ஆகவே வந்து
அமேசான்லயும் சரி, நாங்கள் எங்களுடைய புத்தகங்களை நாங்களே விற்பனை செய்யக்கூடியது. ஆறு ஆறு ஆம், புத்தகங்களை தந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் வெளியீட்டு எந்தவித செலவும் இல்லாம வெளியீடு செய்து கொடுப்போம் நாங்கள். ஆம், ஆம். கையெழுத்து சஞ்சியாக உங்களுடைய ஆரம்பித்த உங்களுடைய எழுத்துத்துறை மின் இதழ் வரையும் இப்பொழுது வந்திருக்கின்றது. தற்காலத்துக்கு அது காலத்துக்கு காலம் படிமுறை வளர்ச்சி என்று சொல்லுவார்கள். இப்பொழுது கட்டாயம் மின் கட்டாயம். இதழ் மூலமாகவும் உங்களுடைய நூல்கள் வெளி வீடு செய்து அதை விற்பனை செய்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி படிகள் இருக்கிறது. நிச்சயமாக அதுக்கு உங்களது மகன் இலக்கியனுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை நன்றியும் சொல்கிறேன். இதிலேயே இலக்கியனையும் கேட்டுக்கொள்கிறேன். இலக்கியன், நீங்களும் ஒரு சந்தமயத்தில் எங்களுடன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நினைக்கிறேன் அடுத்த முறைகளில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். முக்கியம் அவரையும் கொடுத்தாதான் சிறப்பா இருக்கும். நன்றி நன்றி. இவ்வாறு இந்த பதிப்பு துறைகளில் தான் நீங்கள் செய்யும் பொழுதுதான் ஜெர்மனியில ஆரம்ப காலங்களில் கையெழுத்து பிரதிகளாக இருந்த பல பத்திரிகைகள், பல சஞ்சிகைகள் உங்கள் பதிப்பு நிறுவனத்தின் மூலம்தான் நூல்களாக வெளிவந்தது என்பதை நான் அறிந்திருந்தேன். அதை பற்றி சொல்லுங்க. அது உண்மை. அதாவது வந்து நான் இங்க பேரை சொல்ல விரும்பவில்லை. ஆரம்பத்தில இருந்தே நிறைய விஷயங்கள், அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில பத்திரிகை வந்து ஆக மெல்லிய பேப்பர், அதாவது வந்து 80 கிராம் அந்த பேப்பர் அந்த மிஷினுக்குள்ள போச்சுன்னு சொன்னா சிக்கப்பட்டு வரையக்குள்ள வந்து துண்டு துண்டா தான் வெளியில வரும். ஆக வந்து அதனுடைய ஈரப்பதம், அதனுடைய தன்மைகள், அதுக்காக நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் அந்த அவருக்கு அடிக்கிற பேப்பரை மட்டும் எக்ஸ்ட்ராவா நாங்கள் எல்லாம் சுத்தி கித்தி எல்லாம் வடிவா வச்சிருப்போம். அந்த டைம் வரைக்குள்ள அந்த ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வரைக்குள்ள அந்த பேப்பரை எடுத்து நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். அதே ஒரு சிறப்பு தான் நினைக்கிறேன். ஒரு நூல் பெற்று மக்கள் கைகளில் அந்த நூலை பார்க்கும் பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் நினைக்கின்றேன். இப்பொழுது பதிப்பு, நீங்கள் வந்த காலத்தில் இருந்த பதிப்பு நூல் பதிப்பு நிறுவனங்களுக்கும் இப்பொழுது காலத்தில் காணப்படுகிற பதிப்பு நிறுவனங்களுக்கும் என்ன வித்தியாசங்களை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது, அல்லது என்ன வளர்ச்சிகளை உணரக்கூடியதாக இருக்கிறது? அதாவது வந்து இப்ப வந்து முந்திய மாதிரி, அதாவது முந்தி நாங்கள் வேலை செய்யக்குள்ள கிட்டத்தட்ட 5 மிஷின் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நீளம், 500 மீட்டர் நீளத்துக்கு மேல இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு கலர், மஞ்சள் போடுவதா இருந்தாலும் சரி, சிவப்பு அந்த மூலவர்ணங்கள் என்று சொல்லப்படுற அந்த கலர்கள் இருக்குமா. ஆகவே வந்து ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை. இப்ப எல்லாம் வந்து எல்லாம் டிஜிட்டல் துருக்குன்னு சொல்லி வந்ததுக்கு பிறகு அப்படியான மிஷின்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை இல்லாம போய்விட்டது. இப்ப வந்து எல்லாம் டிஜிட்டல் துருக்குமயமானபடியினால் மிக வேலை வாய்ப்புகள் எல்லாம் மிக குறைவாக இருக்கின்றது. அதோட மிக மலிவான விலையில் அப்படியான மிஷின்களை அவர்கள் ப்ரொடியூஸ் செய்யறபடியினால் மிக இலகுவாக இப்ப எல்லாம் செய்யக்கூடியதா இருக்கு. முந்தி என்று சொன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்னு சொன்னா முதல் போட்டோ காப்பி எடுக்கணும். சில முந்தி ஸ்கேனர் அந்த வசதிகள் இல்லை. எல்லாம் ஒவ்வொரு பக்கத்தால வெட்டி ஒட்டி அந்த சீட் ஒன்று கொடுப்பார்கள். அதுல நீங்கள் ஒவ்வொன்றா கணக்காக வெட்டி ஒட்டித்தான் அதை நீங்கள் அங்க கொண்டது தருவினம். அந்த பிலிம் முறை ஒன்று இருந்தது. பிறகு அதை நாங்கள் பிலிம் எடுத்து அந்த பிலிமை பிறகு திருப்பி பிளட்டைன்னு சொல்லி அந்த மெல்லிய அலு சீட்னு சொல்லுவார்கள், அதுல பதிச்சு அதுல இருந்தா பிறகு மிஷினுக்கு வரும். ஓகே. அப்படி என்றால் இலங்கையில முதல் அச்சு கோக்குற முறை என்று சொல்லி இருந்தது தானே, அது தெரியுமா உங்களுக்கு? இங்கேயும் இருந்தது அது. எங்கட அதாவது வந்து எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கின்றது, அஜ்வேலி ஒரு பதிப்பகம் இருந்தது. அதுல வந்து ஒவ்வொரு எழுத்தாக மாத்தி கோப்பார்கள் போட்டு அதை அந்த பிராக்கெட்டை வந்து அந்த மிஷின்ல வச்சு ஃபிட் பண்ணி போட்டு அந்த கலர் வந்து மேலே அந்த வட்டமா இருந்து உருண்டு வந்து ரோனியோ மாதிரி வந்து போவார். அப்படியான சிஸ்டத்துல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எல்லா வளர்ச்சியும் வந்தது. இப்ப அது நேரமும் எடுக்கும், கூடிய நேரமும் எடுக்கும், ஒரு சரியான நுணுக்கம்
நுணுக்கமான வேலையும் அந்த ப்ரூஃப் ஆக்குறன்னு சொல்லுவார்கள், ஆமா. திருத்துறது, பிழைகளை திருத்து, அதுக்கு அந்த எழுத்தை தூக்கி இன்னொரு இடத்தை வச்சு எனக்கும் சில அனுபவங்கள் அந்த அச்சு வேலை அந்த ப்ரூஃப் ஆக்குற நேரங்கள்ல அப்பாவுடன் சேர்ந்து நாங்கள் சென்றிருக்கிறோம் அந்த அச்சு கூடங்கள்ல. அப்ப பார்க்கும் பொழுது மிக கஷ்டமாக இருக்கும் அந்த வேலைகள். ஆனா இப்பொழுது சரியாக இலகுபடுத்தப்பட்டு மிக விரைவில் எவ்வளவு விரைவாக செல்லணுமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு இந்த அச்சுத்துறை வந்திருக்கின்றது என்று சொல்லலாம். நிச்சயம் நிச்சயம். முந்தி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்திலே அந்த கால வளர்ச்சி தானே. அதாவது முந்தி நாங்கள் வந்த காலங்கள் எல்லாம் நோமல் கம்ப்யூட்டர் தான் இருந்தது. அதாவது சேஃபியோன் செக்ஸிக்கு அதுக்கு பிறகு 427 அப்படியே அந்த படிப்படியான அந்த வளர்ச்சிகள் நாங்கள் அந்த கம்ப்யூட்டர் படிக்க போய்களையும் இப்ப ஒரு துருக்கர் இயக்கணும்னு சொன்னா அதுக்கு என்னென்ன செய்யணும், பட் அது இந்த ப்ரோக்ராம் எழுதுறேன்னு சொன்னா அந்த துருக்கருக்கு அந்த அதை எப்படி அதை செய்யணும்னு சொல்லி எல்லாம் ப்ரோக்ராமிங் தானே எல்லாம். இப்ப அந்த அந்த மாதிரி எல்லாம் அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல மிக சிரமமான வாழ்க்கையை தான் அந்த நேரத்துல நாங்கள் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் என்னன்னு சொல்றோம், போனுக்குள்ளேயே உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வந்திருக்கிறோம். அது ஒரு பெரிய வளர்ச்சியும் அதால நன்மைகளும் அதிகம் இருப்பதுடன் தீமைகளும் உள்ளன. என்றாலும் நாங்கள் நன்மையின் பக்கங்களை எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமா ஒரு விஷயத்தை நான் இங்க குறிப்பிட வேணும். ஏன்னு சொன்னால் இங்க உள்ள வாழ்க்கை முறை எதையும் அவர்கள் நன்மையாகத்தான் உருவாக்கினார்களே தவிர தீமைக்காக எதையும் உருவாக்கவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு பொருளை நல்லதா பயன்படுத்துறதும் தீமையை பயன்படுத்தி அதில் அழிஞ்சு போறதும் எங்கட ஒவ்வொருத்த கையிலும் இருக்குது. ஆகவே அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு மிகவும் கட்டுப்பாடாக நாங்கள் சொல்லி அதை நாங்கள் நெறிப்படுத்தினமாக இருந்தால் மிகவும் ஆணித்தரமான ஒரு நல்ல வளர்ச்சியினை பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள். நன்றி நன்றி. இவ்வாறு நீங்கள் உங்களுடைய பதிப்புத்துறையோட சேர்ந்து 2000ஆம் ஆண்டு 22 நூல்களை மணிமேகலை பிரசுரமாக கொண்டு அதில் ஒரு பெருவிழாவாக செய்திருக்கிறீர்கள். அந்த நூல்கள் அது ஏன் அவ்வாறு நீங்கள் செய்ததுக்கு காரணம் என்ன, அதன் பின்னணி என்ன? அதாவது அதுல நாங்க 3 பேர் இதுல பாக்கியநாதன் உங்களுக்கு தெரியும், கிளவிளக்கு பாக்கியநாதன், மற்றது நான், மற்றது மணிமேகலை பிரசுரம். இந்த 3 முனைஞ்சுதான் அப்படி ஒரு செயலை நான் லண்டனுக்கு போயிருந்த வேளை அங்க 19 நூல்கள் முதலில் லண்டன்ல டாக்டர் இந்திரகுமார் ஒழுங்கு செய்து அதை வெளியீடு செய்திருந்தார். அப்ப பாக்கியான என்னிடம் கேட்டவர் என்னன்னு சொன்னால், நாங்களும் இதே மாதிரி ஜெர்மனி ஒரு இதை செய்தால் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தவர். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே ஒழுங்கு செய்து அது மிகவும் ஒரு சிரமமான விடயம், நிறைய பொருள் செலவு. உண்மையிலேயே அதன் மூலம்தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. உண்மையில பொருள் செலவு 22 பொருள் செலவு. அதே நேரத்துல முழு புத்தகங்கள் ஹம்பர்க்கு தான் வந்தது. 3 தரம் ஹம்பர்க்கு வந்தது, ஒருக்கா பிராங்க்ஃபர்ட்டுக்கு வந்தது. ஆகவே அதெல்லாம் எடுத்து ஒழுங்கமைச்சு அந்த விழாக்களை ஒழுங்கு பண்றதுன்றது மிக மிக பெரிய ஒரு சிரமமான வேலை. ஆனால் அதை நாங்கள் நிறைவாக செய்து முடித்திருக்கின்றோம். அதால இப்பொழுது மிகப்பெரிய எழுத்தாளர்களாக இருக்கிறவர்கள் ஒரு சிலருடைய புத்தகங்கள் நான் ஒவ்வொரு காலம் அவர்கள்ட்ட சொல்லி சொல்லி ஒவ்வொரு பக்கமா வேண்டி மணிமேகலை பிரசுரத்திற்கு அனுப்பித்தான் அதை புத்தகமாக்கினது. அவர்கள் சில பேர் குறைப்பட்டுக் கொள்வார்கள், எழுத்து பிழை என்று சொல்லி அவர்களுடைய எழுத்தே வாசிக்க முடியாத எழுத்துக்களை கொடுத்துதான் அதை புத்தகமாக்கினது. இப்ப நான் நினைக்கிறேன் அவர்கள் 2வது பதிப்பை அவர்கள் செய்வார்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது வேற முயற்சியிலும் ஈடுபட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை அடுத்த கட்டங்களாக நீங்கள் 2004ஆம் ஆண்டு வேட்கோயில்.com என்பதை உருவாக்கி 4046 வீடியோக்களை அதிலே பதிவேற்றி அதை உலக பரப்பில் தவள விட்டிருக்கிறீர்கள். இந்த வேட்கோயில் நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கள், வேட்கோயில் உருவாவதற்கு காரணமாக இருந்தது அப்பன் முருகனுடைய அருள் என்று சொல்லி. என்னென்று இந்த எண்ணம் உங்களுக்குள் வந்தது? முதலில் இந்த வீடியோ எடுக்க வேண்டும், வேட்கோயில்.com என்றதை திறக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் உங்களுக்குள் வந்தது? அதாவது இந்த 23 புத்தகங்களும் வெளியீடு செய்து மிகவும் ஒரு பாரிய ஒரு அதாவது ஒரு மரண நிலைக்கு நான் போயிருக்கின்றேன். அந்த நேரத்துல தான் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நான் உயிரோடு இருந்தால், அதாவது தமிழுக்கு செய்ய வேண்டியது, நாங்கள் எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலே 3 நாள் மகாநாடு நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் மூலம்.
அவர்கள் ஆகவே வந்து அவர்கள் இருக்கிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 600 300 400 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்கின்றோம். அப்படி இருந்தும் இணைந்து அதுகளை எல்லோரும் விட்டுட்டு ஓடின பிறகும் அதை அங்கலாத்தையும் நாங்கள் நிறைவேற செய்து கொடுத்திருக்கிறேன். அதாவது வந்து நாங்கள் தாய்மொழியில் கொண்ட அந்த அன்பு இருக்கின்றது இருக்குல்லவா, அதாவது வந்து எங்கட மொழி அந்த மொழிக்கு நாங்கள் உண்மையா நாணயமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிறைந்த காரணத்தோடும், அதே நேரத்தில் வீரப்பனார் என்று சொல்லி மலேசியாவில் இருந்து வந்தவர், உண்மையிலே அவரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அப்படியானவர்களோடு எங்களுக்கு பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அது உண்மையிலேயே அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகின்றேன். எங்களோடு இணைந்த அத்தனை பெரியவர்களும் உண்மையிலேயே தமிழுக்காக உழைத்திருக்கின்றார்கள். ஜனார்தனாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு இப்ப காட்டுகிற படம் விளங்கும் என்று நினைக்கின்றேன். படம் சொல்லும் கதை என்று சொல்லி இதில் நீங்கள் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் 2002ஆம் ஆண்டா? இல்ல, இது வந்து 96ஆம் ஆண்டு, 1996ஆம் ஆண்டு 3 நாள் மாநாடு. அது இங்க ஜெர்மனியில் செய்திருந்தீங்க? ஜெர்மனியில் ரைனில இருந்தது. இங்க ராஜன் இருக்கின்றார், அதுல ஜனார்தனன் இருக்கின்றார், அப்படி எங்களுடைய கமல்நாத் மாஸ்டர் தான் நின்று கொண்டு இருக்கின்றார், மற்றது பெருங்கவிக்கோ இருக்கின்றார். ஆனால் நீங்கள் பிறகு அதனால் தொடர்பு இல்லை, நீங்கள் தொடக்கத்தில் இருந்து விட்டு விலகி விட்டீர்கள். பிறகு இப்பொழுது இல்லை. ஏனென்று சொன்னால் சில சில அனுபவங்கள் வரும் பொழுதுதான் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் ஒரு சிலர் வந்து நாங்கள் கொண்டு போய் அவர்களை சேர்க்கிற பொழுது அவர்கள் ஏதோ ஒரு நரித்தனத்தோடு அதை அவர்கள் செய்து சில விஷயங்களை செய்வார்கள். அதுவும் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லிதான் நாங்கள் எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் நான் யோசிச்சேன், அதாவது நான் இந்த மரணப்படுக்க வரையும் வந்த பிறகு என்ன விட்டிருக்கிறது காரணம் வந்து இறைவனுடைய அந்த சக்தி. ஆகவே அவருக்கு நான் உயிரோடு இருந்தால் கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்று இருந்த நாங்கள். இப்ப நீங்கள் காட்டுகின்ற போட்டோ வந்து இது வந்து யுனெஸ்கோவுக்கு வந்து எங்கட தமிழை அங்கீகரிக்க கோரி எல்லோரும் சென்ற படம் தான் இந்த படம். நாங்கள் எங்களுடைய இளமை பருவத்தை தமிழுக்காக செலவழித்ததைட்டு உண்மையிலேயே நான் மிக சந்தோஷப்படுகிறேன். இது எத்தனையாம் ஆண்டு கால பகுதி? இது வந்து 99 2000 ஆண்டு கிட்ட இருக்கணும் இந்த இதுகள் எல்லாம். இளமை பருவத்துடன் இருக்கிறீர்கள் என்றது தெரிகின்றது படத்தில். இந்த நீங்க இடது பக்கம் முதல் ஆளாக நிற்கிறீர்கள். இளமை காலத்திலேயே ஒரு துடிப்போடு ஏதாவது எங்கெண்ட சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு இருந்திருக்கிறீர்கள் என்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. இவற்றை விட நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் உங்களுடைய செயல்களை சொல்லலாம். நீங்கள் என்ன பணிகளில் எல்லாம் செய்திருக்கிறீர்கள்? அதாவது வந்து இந்த வேர்ல்ட் கோவிலை நான் உருவாக்கிக்கல, நீங்கள் இடையில நான் நிப்பாட்டி விட்டேன். வேர்ல்ட் கோவிலை உருவாக்கிக்கல அந்த நேரம் வந்து ஒருத்தருக்கும் அந்த வெப்சைட்ல வந்து வாசிக்கிற பழக்கம் ஒருத்தருக்கும் தெரியாது அந்த காலத்துல. ஆகவே வந்து அந்த வெப்சைட்டை நிறுவி நாங்கள் நிறைய கட்டுரைகளை வந்து நாங்கள் அதுல பிரசுரிச்சு கொண்டு வந்து நாங்கள் ஒரு தனி விரதம் என்று நினைக்கின்றேன். நான் எல்லா ஆலயங்களுக்கும் போய் அந்த படங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து போடும் பொழுதுதான் எனக்கு அந்த டிவியில பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக தெரிஞ்சது. அதாவது வந்து இப்படியெல்லாம் இறைவனுடைய பிரமாண்டங்கள் இருக்கான்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அதுக்கு நானே மியூசிக், அதாவது வந்து டோட்முண்ட் சிவன் கோயில் உங்களுக்கு தெரியும், அந்த சிவன் கோயிலுடைய படங்கள் தான் எனக்கு முழுமையாக, அதாவது வந்து பிள்ளையார்ல இருந்து வைரவர் வரையும் அந்த முழு இதுவும் கிடைத்தபடினால் அதை வச்சுதான் நாங்கள் துவங்கினாங்க. அதை செய்து எடிட் பண்ணி அதுக்கு மியூசிக் இசையமைச்சு முதல் யூடியூப்பில் நாங்கள் வெளியீடு செய்த நாங்கள். அதுல இருந்து நானே எதிர்பார்க்கவில்லை, அதாவது வந்து தொடர்ந்து இவ்வளவு தூரம் செய்யும் பொழுது ஒரு சின்ன கேமரா தான் நான் வச்சிருந்தேன். அதுதான் முதலில் விலை கூடின கேமராவும் டிஜிட்டல் கேமரா, அதாவது வந்து ஃபுல் காடி என்று சொல்லக்கூடிய அந்த கேமரா. அதன் மூலம்தான் நாங்கள் செய்து நாங்கள் எடுக்கிற போட்டோக்கள்ல இருந்து எல்லாம் தெளிவாக இருந்தபடினால் லண்டன்ல உருத்திர ஹோமத்துக்கு மேலே அழைத்திருந்தார்கள். அதாவது வந்து 108 சிவாச்சாரியர்கள் பங்கு பெற்ற மிகப்பெரிய ஒரு ஹோமம் லண்டன்ல நடந்தது. அதுக்கு மேலே அழைத்து அதையும் நாங்கள் பதிவு செய்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. இந்த நாட்டுக்கும் காரணம் வந்து நான் இல்லை, அதாவது வந்து
இது இறைவனுடைய சக்தியே அன்றி வேறு ஒன்றுமே கிடையாது. இதுல நானோ அல்லது என்னுடைய மகனோ இல்ல, எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த இறைவனுடைய சக்தியும் மற்றது சிவாச்சாரியார்களுடைய அந்த பெருந்தன்மையான கருணை உள்ளவன் தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு நிலைநிறுத்தி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், போன வருடமெல்லாம் கோயில் நாங்கள் நேரல கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 மணித்தியாலத்துக்கு கிட்ட வருகுதுன்னு நினைக்கின்றேன் அந்த லைவ். ஆகவே இங்கிலாந்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை நாங்கள் யாரிடமும் எந்த ஒரு நிறுவனத்தையும் நாங்கள் கையேந்தவில்லை. நாங்கள் தனியாகவே சொந்த முயற்சியாகவே இவ்வளத்தையும் செய்கிறாங்க. அதுக்கு இறைவனுடைய இந்த பிரபஞ்சத்தின் சக்தி தான் எங்களை இவ்வளத்துக்கு கொண்டு இயக்குகின்றது. ஒரு வேலை செய்வதென்றால் அதற்கு கொடுக்கிற நேரம், அதுக்கென்று செலவழிக்கிற நேரங்கள் மற்றது அதனால் இழப்புகள் பல இழப்புகள் விரயங்கள் தேவை, பணம் தேவைப்படும். அந்த இழப்புகள் எல்லாத்தையும் தனியாளாக நின்று நீங்கள் இவற்றை உலகுக்கு மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதெவ்வளவு வீடியோக்களையும் எடுத்து பதிப்பேற்றி வேட்கோயில்.com என்ற இப்ப பல பேர் அதை பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். இவற்றுடன் ஜுட் தமிழ் டிவி என்றதன் மூலமும் நீங்கள் 1310 வீடியோக்கள் அதில் ஏற்றி இருக்கிறீர்கள். நான் பார்த்தேன். அது உறவுகளோடையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் நினைக்கிறேன் உறவுகளை இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். ராஜகருணா அவர்களே, உங்களது பணி இன்னும் இருக்கிறது, நிறைய பணிகள் உங்களிடம் இருக்கிறது. சமூகம் சார்ந்த எண்ணங்களுடன் நீங்கள் செயற்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் சற்று இப்பொழுது ஓய்வெடுக்கிறீர்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இல்ல, அதாவது சில விஷயங்கள் தொடர்ந்து நான் இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, 8 மணித்தியாலும் தொடர்ந்து நான் வேலை செய்து கொண்டுதான் இந்த 40 வருஷ கால பகுதியிலே 38 வருஷங்கள் ஜெர்மன்ல தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது வேலை செய்து கொண்டுதான் இந்த பணிகளை நான் இவ்வளவுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு இறைவனுடைய சக்தி தான் உண்மையிலே காரணம். அதாவது சொல்வார்கள், சிக்கடிக்காமல் கிரங்கடிக்காமல் தொடர்ந்து இப்படி ஒரு பணியை செய்யறேன்டா சும்மா இல்ல. விடியப்புறம் காலை 4 மணிக்கு எழும்பி இந்த பணிகளையும் செய்து போட்டு திரும்பி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி காட்சி பதிவுக்கு கொண்டு வர எண்ணெய்களை அந்த எல்லாத்துக்கும் அந்த தொழில்நுட்பங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும். மற்றது ஆகவே எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சபடினால் எங்களுக்கு அது ஒரு இலகுவாக இருந்தது. நிச்சயமாக. மிக்க நன்றிகள் ராஜகருணா. எங்களுடைய முட்டத்து மலர்களில் உங்களது அனுபவங்கள் அழகாக விரிந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் எங்களது உறவுகளையும் அழைத்து அவர்களது கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உறவுகளே, எங்களது முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் இப்பொழுது தமிழ்மணி திரு ராஜகருணா சின்னத்தம்பி அவர்கள் தனது அனுபவங்களையும் தனது நன்றாக அழகாக பகிர்ந்துக்கள் விளங்கையில. அதாவது ராஜகருணா சின்னத்துறை சின்னத்தம்பி, சாரி, சின்னத்துறை. சின்னத்தம்பி என்னோ தெரியல, என்னுடைய வாயில் வந்து விட்டது. அது சின்னத்தம்பி பரவாயில்லை. அவ்வாறு அடுத்த நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பி இணைந்து சிறப்பியுங்கள். ஏனென்றால் அவர் ஒரு 60 வயதுகளை நிறைவு செய்த இந்த மாதம், அதனால்தான் அவரை இந்த மாதத்துக்குள் கொண்டு வர வேண்டும், அவரை ஒரு சிறப்பாக்க வேண்டும் என்று தான் நான் இதில் இணைத்திருக்கிறேன். இன்றைய தினம் உறவுகளாக இணைவீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்து எங்களது ஜீவன் ஆசிரியர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், வந்திருந்து அவர் இணைவார் என்று நினைக்கின்றேன். ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார். வணக்கம் ஜீவன் சார், வாங்க. வணக்கம் 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 அண்ணா. வணக்கம். தம்பியுடைய இந்த பாமுகம் டிவி, சாந்தினி துரையரங்கன் மற்றும் தம்பி இவர்கள் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம். சேர்ந்திருக்கிற எல்லோருக்கும் 20 வயதில் 40 வருடங்கள் ஜெர்மனியில் இருந்து 60வது வயதை கொண்டாடுகின்ற நேரத்தில் பாராட்டி வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி அண்ணா. நன்றி. அவர் டோச் மொழியை எல்லாம் படித்து இங்கே இந்த வேலைகளை செய்து டோச் ஆக்களுடன் சேர்ந்தும் நாடகம் நடித்து இந்த வேலைகளை எல்லாம் செய்து வந்திருக்கின்றார். அவரை பாராட்டுவதற்கு மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் கூறியது போல அச்சுவேலி பகுதியில் மிகச் சிறப்பாக செயல்பாட்டு இருந்திருக்கிறார். அந்த செயற்பாட்டில் நான் நினைக்கின்றேன் வேதவல்லி கந்தையா அவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்த
சர்வோதய சர்வோதயம். தேசிய தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் யா. எல்லாம் செயல்பட்டிருக்கிறார். அப்போ நான் இந்த தேசிய மன்ற இயக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிற போது இவரை நான் பேரை பார்த்துருக்கிறேன். அதே போல் அச்சுவலி மகா வித்தியாலயத்தில் துரைசிங்கம், ராசதுரை, மற்றது முத்துத்தம்பி நினைக்கிறேன், முத்து சிவஞானம், சிவஞானம் முத்து மாஸ்டர். சிவஞானம். இவர்கள் இருக்கிற காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே என்னிடம் படித்தவர்கள் அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் எழுதி கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் அங்கே போய் கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மிக வாழ்த்துக்கள் அங்கே படித்து செய்தது. இதுபோல இவர் அச்சு தொழிற்சாலையை பற்றி சொல்லுகின்ற போது குணராஜா அறிவொளி அச்சகம் என்று நினைக்கிறேன். அறிவொளி ஆமாம், ஆமாம். அந்த அச்சகத்தில் நாங்களும் பேப்பர் எல்லாம் செய்திருக்கிறோம். அங்கே எல்லாம் இந்த வேலைகளை செய்து அதையெல்லாம் போய் பார்த்து அச்சு கோர்க்கிற முறைகளை எல்லாம் இவர் கவனித்து சொன்ன விதங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருந்தது. நான் நினைக்கிறேன் குணராஜா அந்த இடத்துல பேப்பர் ஒன்று அடித்தவர், உங்களுடைய உறவு குணராஜா. ஆமாம், தெரியும், தெரியும். அவரும் ஒரு பேப்பர் அடித்தவர். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அதை செய்து கொடுக்கறதுக்கான வேலைகளை நானும் அதில் ஈடுபட்டு இருந்தேன். இவர் தம்பியுடன் படித்து தம்பியோட வந்து குறுகிய காலத்தில் இவர்களுக்கு நான் அக்கவுண்ட்ஸ் படிப்பிச்சிருக்கிறேன், கணக்கியல் படிப்பிச்சிருக்கிறேன். குறுகிய காலம் நான் கொஞ்சம் வெளியில் வந்த பிறகு, நான் நினைக்கிறேன் உள்ளுக்க இருந்து வெளியில் வந்த பிறகு அந்த காலத்தில் படிப்பிச்சிருக்கிறேன். இவர் அந்த படிப்பித்து நான் இருக்கிற நேரத்தில் நண்பர் டியூட்டரை நடத்தினவர். அந்த டியூட்டரை நடத்தினவர் இப்போது கனடாவில் இருக்கிறார், மோகன். அங்கே இருந்த சிறப்புகள் எல்லாம் நல்லது. இவருக்கு சொல்லக்கூடிய எப்படி என்று சொன்னால் 1991ஆம் ஆண்டு தேசிய இது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஜெர்மனிக்கு கொண்டு வந்த நேரத்தில் இவர்கள் செயல்பட்டவர். அதில் 10-12 பேர்கிட்ட பேர் இருக்க வேணுமென்றதுக்காக பேர் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து சேர்க்க ராஜகர்ணாவும் அதுக்குள்ள செயல்பட்டு வந்தவர். அதில் என்னுடைய பேர் இந்த இயக்க பிரச்சனைகள் அதுகள் காரணமாக விலக்கப்பட்டு வந்தது. அது தெரியும் தம்பி அவர்களுக்கு. தெரியும். நிறைய போராட்டங்கள், அதாவது இந்த புலம்பெயர் வாழ்க்கையில எத்தனை பேரை விலத்தோணுமோ எத்தனை பேரை அமர்த்த முடியுமோ அத்தனையும் அமர்த்தித்தான் சிலர் தங்களுக்குரிய இதை பாதுகாத்திருக்கணும். அது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் அந்த நேரம். இல்லை, நீங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருந்து செயல்பட்டது மிக மிக சிறப்பு. அதே நேரத்தில் நாங்கள் தொடங்குகின்ற போது ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தை தொடங்குகின்ற போது இவர் முக்கியமாக இருந்தவர். இவர் தான் அந்த முதல் செயலாளர். அதையும் நாங்கள் கூறிக்கொள்ளுதல் வேண்டும். 23 புத்தகங்களை வெளியீடு செய்கிற நேரத்தில் அந்த புத்தகத்தில் நான் ஒரு புத்தகத்தை விமர்சனம் செய்ததும் அங்கே பேசியதும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இருவட்டும் செய்தவர். அந்த இருவட்டில் நான் போய் அங்கே அவருக்கு பேசி அந்த வேலைகளை செய்ததெல்லாம் இருக்கின்றது. ஆகவே எனது அயலூரவன், அதை நான் சொல்ல வேண்டும். அயலூரவன் எனது மனைவி சொல்லுவார், இவரை வீட்டுக்கு வரவராம். நான் இங்கால வந்த பிறகு அங்கே வீட்டுக்கு வந்திருக்கிறார். வரையக்கு மிக மெல்லிய ஒரு ஆளா வந்தவர், மிக மெல்லிய. அவர் சொன்னது சொல்லப்படுகின்றது, தம்பியோட வந்து சேர்க்கிறவர் மிக மெல்லியவராக வந்து அங்கே இருந்தெல்லாம் போயிருக்கிறார். எங்களோட வீட்டுக்கு வந்து பார்க்குற போது அந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்து வேற வியந்து படிச்சிருக்கிறார். அதையும் இங்கே வந்து எனக்கு சொன்னார் அந்த சம்பவங்களை. ஆகவே புத்தகங்கள் உங்களோட வீட்டில் இருக்கும். மிக சிறப்பாக எல்லாத்தையும் செயல்பட்டவர். இவருடைய தந்தையார், இவருடைய அண்ணன்மார், சௌரங்கள் எல்லாம் மிக சிறப்பான ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள், வாகனம் வச்சு ஓடி தெரிஞ்சவர்கள், அந்த நிலைமைகள் இருந்தவர்கள். கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்தில் வாழ்ந்தவர்கள். அதன் காரணமாகத்தான் கந்தசாமி முருகன் என்று சொல்லி நினைக்கின்ற தன்மைகள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நான் நினைத்து கொள்றது. கந்தசாமி கோயில் தானே தம்பி அது? கந்தசாமி கோயில், அந்த கோயில் பக்கம் எல்லாம் போயிருக்கேன். அதே நேரத்தில் இவர்களுடைய அந்த கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற அறிவொளி சனிஜம நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இடத்தில் நான் அங்கேயும் படிப்பித்து கொண்டு இருந்திருக்கிறேன். அப்போ இவர்களுடைய உறவுகள் மற்றவர்கள் எல்லாம் வந்து படித்த சம்பவங்கள் இருக்கின்றது. மிகச் சிறப்பு. நான் ஆரம்பத்தில் பார்த்ததை விட மிகச் சிறப்பாக சொல் வளங்கள் கொண்டு மிகச் சிறப்பாக இந்த பேட்டியை தந்திருக்கிறார். சரளமாக பேசி இந்த பேட்டியை தந்திருக்கிறார். மிக மிக எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நோய் நொடிகள் இன்றி
மிகச் சிறப்பாக இந்த 60 வயது தாண்டி மேலும் மேலும் பல நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும், பல வேலைகள் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த கோயில் வேர்ல்ட் தமிழ் கோயில், உலகத் தமிழ் கோயில், அதில் நீங்கள் எடுத்த இதெல்லாத்தையும் நீங்கள் பதிவு செய்து போட்டிருக்கிறீர்கள். 4000 சொச்சம் என்று கேள்விப்பட்டேன். ஓமம் ஓமம் அந்த 4000 சொச்ச கோயில்களை பற்றியும், அல்ல 4000 சொச்ச கோயில்கள் அல்லாமல் சில தகவல்களாக வந்திருந்தாலும் அந்த கோயில்களை நீங்கள் புத்தக வடிவில் பதிவு செய்வது சிறப்பு. ஏனென்று நிச்சயம் சொன்னால் அதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ம், என்று சொன்னா முதல் எங்களுடைய அந்த நோக்கம் வந்து அதுதான். அதாவது வந்து உலகெல்லாம் நாங்கள் பறந்து இருக்கைகளை வந்து அதை ஆவணப்படுத்தணும் காண்டிதான் அதை நாங்கள் துவங்கினாங்கள். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எடுக்கின்ற அந்த வீடியோக்கள் வந்து எங்களிடம் வச்சிருக்கின்றேன். ஒன்றும் அழிக்காமல் போட்டோவா இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் வைத்திருக்கின்றோம். இந்த நேரத்துல சொல்ல வேண்டும், அன்று நான் நினைக்கிறேன் 31வது நாளா இருக்கும் ராகுலன் பிறந்து நான் கரவட்டிக்கு வந்து உங்களுடைய வீட்டை வந்து செல்லும் பொழுது அந்த அந்த பசுமையான நினைவும் இருக்கின்றது. மற்றது வந்து முதல் எங்களுக்கு இமெயில் அட்ரஸ் வந்து ராகுலன் தான் செய்து தந்தது எனக்கு. அதுவும் இதுல நான் ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த நினைவு. அதை நன்றியோடு பகிர்வதின் மேல சந்தர்ப்பத்தில் நன்றியோடு பகிர்றீங்கள், அதே ஒரு பெருந்தன்மை உள்ளது. இல்ல இது பெருந்தன்மை இல்ல. அதாவது வந்து எங்களுக்கு ஒரு சிறு உதவி செய்தாலும் அது இன்றைக்கு ஞாபகத்தில இருக்கும் நிச்சயமாக, யாரும் மறப்பதற்கு இல்லை. ஆகவே வந்து எனது நண்பருடைய அண்ணாவாக ஒரு ஆசிரியராக எங்களுக்கு அன்றைக்கு கணக்கியல் கற்றுத்தந்த ஒரு ஆசிரியர் அவர். ஆகவே வந்து அதனால்தான் இங்கேயும் வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த இயங்கக்கூடிய ஒரு நிலையில தந்திருக்கின்றது. உண்மையிலேயே மிக சிறப்பு. உண்மையிலேயே கலந்து கொண்டு சிறப்பித்ததுக்கு நன்றி அண்ணா. மிக மிக சிறப்பு தம்பி. மேலும் மேலும் பணிவாக உங்களுடைய வேலைகள் மிக சிறப்பாக போய் சேர வேண்டும். இந்த தமிழுக்கு நல்ல வேலைகளை செய்யுங்கள், கோயில்களுக்கு நல்ல வேலைகளை செய்யுங்கள், கோயில் பதிவை கொண்டாருங்கள் என்று சொல்லியும் நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் ஒரு பதிவு, நீங்கள் இந்த வீடியோ மட்டும் விடுறதில்லை, எழுத்து வடிவிலையும் அதை செய்து கொள்ளுதல் வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி 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 ஜீவனாசிரியர் அவர்களே. முதல்ல இருந்து தொடக்கத்திலிருந்து அழகாக கேட்டு வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடி வந்து இணைந்து அதை வாழ்த்து தந்தமைக்கு மிக்க நன்றிகள். மிக்க நன்றிகள். நன்றி நன்றி. வாழ்த்த வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் இவைகள் எல்லாம் இருந்து வந்தவர்கள் என்றது ஒரு மகிழ்ச்சி. சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. சில பிரச்சனைகள் அதுவள் அவருக்கு இருக்கிறதாலே அவர் வெளியில வாரது இப்போ குறைப்போகுது. அதுதான் உண்மை. பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், உடம்பை கவனித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி. நன்றி நன்றி சார். அடுத்து இணைந்திருக்கிறார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். வணக்கம் டீச்சர். வணக்கம். வணக்கம் வணக்கம் சாந்தினி துரையரங்கன். வணக்கம் ராஜகருணா சின்னத்துறை அவர்கள். மிக இன்றைய முற்றத்து மலர்கள் 249 மிக சிறப்பாக உங்களுடைய வரலாறுகளை கேட்டு மிக மிக மகிழ்ந்ததில் உண்மையாக வியப்பாகவும் இருந்தது. இவ்வளவு தூரம் தமிழுக்காக தொண்டுகள், புத்தகங்கள் வெளியீடு, கோயில்கள் பற்றிய எல்லா விளக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்னும் உங்களுடைய நீங்கள் என்னென்ன இணைத்து முயற்சி செய்கிறீங்களோ எல்லாம் நல்லபடி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மிகவும் சந்தோஷத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி டீச்சர். நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரிய, ராஜகர்ணா கல்வி ராஜன் என்று சொல்லி கெல்சிங்கேஷன் நகரத்திலே இருந்தவர், தமிழ் பள்ளிக்கூடத்தை உருவாக்கி நடத்தியவர், இவரும் அவருடன் இணைந்து நடத்தியவர். இப்பொழுது கல்விராஜன் அவர்கள் எங்களுடன் இல்லை என்றாலும் அவரது தொடர்ச்சியான பணிகள் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வேறு கைலிங்கேஷன் நகரத்தில் நடக்கின்றது அவருடைய பணி. வாழ்த்துகள் வாழ்த்துகள். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி டீச்சர், நன்றி. அடுத்து ராஜினி அல்போன்ஸ் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, வாருங்க. வணக்கம் பாணிமோகன் அவர்களுக்கும், வணக்கம் சாமினி அவர்களுக்கும், வணக்கம் விருந்தினர் வந்திருக்கும் ராஜகருணா சின்னத்தம்பி அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, சிறப்பாக இருந்தது உங்களுடைய இது. நீங்கள் அந்த ஆரம்பத்தில் வந்த எல்லோருக்குள்ளேயும் எங்கள் வீட்டு கணவரும் அந்த ஆண்டுதான் வந்தவர். அவர்கள் வந்து ஒவ்வொரு இடமா விடையக்க இவர்களை இங்கால பக்கம் நீங்கள் எல்லாம் பெரிய இடங்களா இருக்கும், இந்த சின்ன நகரங்களுக்கு விட்டுட்டார்கள்.
யோஸ்னாபுரூக்குள்ள. ஓமம் அதான் சொன்னார் வந்த உடனே தாங்கள் வீட்டுக்கு காசு அனுப்பணும், அதை தந்த காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தாங்க தோட்ட வேலைக்கு படிக்க கூப்பிட்டாலும் படிக்க போகாம தோட்ட வேலைக்கு போனவாங்க. உண்மை ஆனா உண்மை உண்மை. ஆனா நீங்க இவ்வளவு முன்னேற்றமா அந்த நாள்ல வந்து உங்களோட ஊக்கமும் ஆக்கமும் தான் இவ்வளவு முன்னேற்றத்தை கொண்டு வந்தது உங்களுக்கு. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கேங்களே அதை தொடர்ந்து செய்யத்தானே வேணும். ஆமா, சரியா கஷ்டப்பட்டு இருக்கணும் சொன்ன. என்ன வந்த உடனே இங்க கூட்டிக்கொண்டு வந்தது கேம்ப்ல இருந்து பண்டி இறைச்சி சாப்பிட்டா தானே அந்த கஷ்டம் தெரியும் இங்க வந்தான்னு சொல்லி. ஆமாம். இப்ப உள்ள தலைமுறையினருக்கு அது தெரியாது. அதாவது வந்து நாங்கள் நூரன்பர்க்ல இருக்கைகளை வந்து பெட்டி சாப்பாடும் சரியாக 30 DM தான் தருவார்கள். அதாவது வந்து ஒரு கடிதம் எழுதுறாண்டால் அந்த நேரம் கிட்டத்தட்ட 5 DM வேணும் ஒரு கடிதம் அனுப்புறாண்டா ஸ்ரீலங்காவுக்கு. ஆகவே வந்து நாங்கள் கணக்கு பார்த்து தான் அந்த கடிதம் கொடுத்து எழுதுவோம். என்ன கல்யாணம் கஷ்டப்பட்டவே தான் எல்லாரும் தான் சொல்லுவார்கள். வந்த உடனே எல்லாரும் இப்படித்தான் கஷ்டப்பட்டு தான் இப்ப கனாலத்துக்கு பிறகு இப்ப இங்க வந்து திருமணம் செய்து இவரெல்லாம் திருமணம் செய்துட்டு 6 மாதத்தால வந்தவர். 25 மாசில வந்தவர். அப்ப அவர்களெல்லாம் சொன்னார் தாங்கள் பட்ட கஷ்டம் ஒரு நடந்து வேலைக்கு போனதும் இருக்காம அந்த மோபாவில தான் தாங்கள் வேலைக்கு தூரடங்களுக்கு எல்லாம் செஞ்சான்னு சொல்லி அப்படி எவ்வளவு எல்லாம் நடந்த அவ்வளவு கஷ்டப்பட்டவர்களுக்கு. ஆனா உங்களோட முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக நீங்க இந்த நிலையில இருக்கீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். எவ்வளவு வேலையும் அது உங்களோட மணி விழாக்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறி நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க நன்றி அக்கா. நன்றி. கேட்டு வந்தேன். நீங்க சொன்னதெல்லாம் மச்சு வேலையும் எனக்கு எல்லா இடமும் தெரியும். நீங்க ஓயில்ல இருந்த என்ன அடைக்கலாமா பக்க கோயில்ல இருந்து இதுல படிச்சது அச்சுவேலி 1 வருஷம் அந்த கொன்வெல்ல போர்டிங்ல இருந்தேன். அப்ப வேலி முழுக்க தெரியும். நீங்க சொல்லி சரி நாங்கள் வண்டிக்காய் எல்லாத்தையும் பிச்சு பார்த்து முத்தலண்டா எறிகிறது பிஞ்சண்டா தான் கடிச்சு பார்ப்போம். மடக்கி பார்த்து அதாவது வந்து வெண்டிக்காய மடக்கி பார்ப்பினோம். நிறைய பிஞ்சுகள் எல்லாம் வந்திருக்கு. உண்மையிலேயே அந்த இதுக்கு காய்கறிகளுக்கு திறமான இடம் தான். அதுவும் தண்ணி அச்சுவேலி தண்ணியை போல ஒரு தண்ணியும் பெறாது. அது உண்டு அச்சுவேலிக்கு. அது சரி. நீங்கள் அதாவது வந்து கொன்வென் தண்ணீர்ல அந்த நல்ல இனிப்பா இருக்கும். என்ன இல்ல நான் எங்க எனக்கு முன்னாடியே தண்ணி வித்தியாசம்னா குடிக்க மாட்டேன். நாங்க ஆனா அச்சுவேலி தண்ணியை போல வரான்னு எல்லாருக்கும் சொல்றது. உங்களுக்கு வாழ்த்து கூறி கொண்டு வந்த சாந்தினிக்கும் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி சாமாத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இணைந்து நன்றி. நன்றி ராஜினி அவர்களுக்கு மிக்க நன்றிகள். ஜெர்மனிலிருந்து உங்களுடன் கதைத்திருந்தார். அடுத்து நீவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்திருக்கிறீங்க பிரான்ஸ் நாட்டிலிருந்து. வாங்குவோம். வணக்கம். இனிய மாலை வணக்கம் திருமதி சாந்தி துரைரஞ்சன் அவர்களே. இணைந்திருக்கின்ற ராஜரத்தினம் கருணா சின்னத்துறை அவர்கள் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வரவேற்றுக் கொண்டு உங்களுடைய பிறந்த நாள் என்றும் கேள்விப்பட்டோம். 60வது. அதற்கு வாழ்த்து கூறி இறைவன் எல்லா ஆசிரியரையும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த வழியில் நானும் பிரார்த்தித்து உங்களை ஆசி கூறி உங்களுடைய எல்லா உரையாடலையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். 20 வயதிலிருந்து 40 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் ஜெர்மனியில். சிறப்பான பணிகளை ஆற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் பேசும்போது கேட்டுக்கொண்டிருந்தேன். அச்சுக்கூடங்கள் பணியாற்றியிருக்கிற முருகன் கோயில்ல பணிக்காக போய் கூட படிப்போடு சேர்த்து முடிஞ்ச பிறகு அர்ப்பணிப்பு அந்த முருகனுக்கு பணியாற்றியதையும் கேட்டுக்கொண்டு மிகவும் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். புத்தகம் வெளியிட்டிருக்கிறீர்கள். எல்லாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள். சாந்தினி அவர்கள் மிகவும் சிறப்பாக எல்லோரையும் அழைத்து இந்த பாமுகத்துக்கு கொண்டு வந்து மிகவும் நல்ல நல்லவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு சாந்தினி அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களையும் வாழ்த்தி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நேவிஸ் பிலிப் அவர்களே. ஓடி வந்து உங்களது வாழ்த்துக்களையும் பதிந்தமைக்கு நன்றிகள். அடுத்து நன்றி 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 நன்றி. நீங்கள் எப்பவுமே வித்தியாசமாகத்தான் எல்லாரையும் கொண்டு வரீங்க. சிறப்பான எல்லோரையும் அறிமுகப்படுத்தி இந்த பாமுகத்தின் வழியாக அந்த சிறப்பான நேரங்களில் சிறப்பானவர்களை கொண்டு வர வேண்டும் என்றதுதான் என்னுடைய விருப்பம்.
இந்த மாசத்தின் கடைசி நாட்டான 31 மாச கடைசி நாள் தமிழுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டுகளை இவர் உலக கோவில்ன்றது அவருடைய என்ன அந்த பேஸ்புக் பக்கமா வேட்கோயில் என்று சொல்லி வேட்கோவில் என்று நிறைய காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம். அதில் சரி சரி அதை பார்த்து இந்த அறிவிப்புலதான் நான் பார்த்திருந்தேன். தேடி பார்ப்பேன். இதெல்லாம் நாங்க எங்களுக்கு அந்த பாமுகம் எங்களுக்கு மிகவும் ஒரு நான் உங்களுக்கு இப்பொழுது திரையில் காட்டுகிறேன் பாருங்கள். வேட்கோயில்.com என்று சொல்லி இதுல இருக்கு 4046 வீடியோஸ் இப்போ தற்பொழுது வரையும் ஏற்றிருக்கிறேன். ஆலயங்கள் இலங்கையில் இருக்கிற ஆலயங்கள், இந்தியாவில் இருக்கும் சில ஆலயங்கள், ஜெர்மனியில் இருக்கும் ஆலயம், பல நாடுகளில், ஐரோப்பாவில் பல நாடுகளில் இருக்கும் ஆலயங்கள், எல்லா ஆலயங்களிலும் கூட விழாக்கள் இதுகள் எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கின்றன. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே பார்ப்போம். நாங்கள் தெரியாது தானே, இப்ப நீங்க அறிமுகப்படுத்தினால அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த பாமுகம் எங்களுக்கு ஒரு தளமாக இருக்கின்றது. நன்றி கூறி திருமதி நடாமகன் வாணிமோகன் அவர்களுக்கும் இந்த உலகை நன்றி கூறி உங்களுக்கும் மிக்க நன்றி. 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 அடுத்து நவயோதி அக்கா, வணக்கம். வாருங்கள். லண்டனில் இருந்து நவயோதி அக்கா வருகிறார். வாங்க நவயோதி. வணக்கம். ராஜ கருணா இல்லையே, அவருடைய இடக்கிட்டதான் கேட்டனா இன்றைக்கு கொஞ்சம் இதா போயிட்டது. ஆனா ஜீவகன் அவரை கண்ட போலதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஜெர்மனுக்கு வந்த போது அந்த எழுத்தாளர் இதுல கலைவாணி ஏகானந்தராஜா மற்றும் நீங்கள் ஆட்களோட வந்த ஒரு புத்தகம், என்னுடைய தந்தைந்த நூல் வெளியீடு இருக்கும்போது வந்த என்னுடைய புத்தகம். அதுல கண்ட மாதிரி இருக்கிறது உங்களுடைய என்ன, நீங்கள் நூலை பிரசுரிச்சதை பற்றி சாந்தினி கேட்கும் பொழுது அதை சொன்ன உடனே கட்டாயம் இவர் ஒரு எழுத்தாளராக இருக்கணும், கட்டாயம் வாழ்த்த தானே வேணும் என்ற ஒரு ஆவலால். ஆனா உண்மையாக நான் கேட்கவில்லை என்றது அந்த மணிமேகலை பிரசுரத்தினால பல நூல்களை வெளியிட்டு இருக்கிறாரு நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள், தொடர்ந்து எழுத வேணும். மன்னிக்கவும், எனக்கு தொடர்ந்து எங்கட பணி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் முக்கியம் இல்லையா? சில பேர் தண்டிட்டு விடுறது, ஆனா நீங்கள் தொடர்ந்து எழுத வேணும்ன்றத வாழ்த்த விரும்புகின்றேன். என்னென்னா உங்களுக்கு உற்சாகம் தருவதற்கு இன்றும் கூட இப்ப சாந்தினியோட மகன் அன்னைக்கு அழகான கவிதை சொல்லலாம் என்று சொல்லி எனக்கு திரும்பவும் போன் பண்ணி கூறியிருந்தார். பிரத்யேகமாக அவரை வாழ்த்த வேணும். மற்றது நீங்கள் கவிதை எழுதுகிறவர்கள் யாராவது இருந்தால் அவருடைய நூல் அந்த இதுக்கு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய இதை பிரசுரிப்பார்கள். அதை விட கருணாகருக்கு நான் சில விடயங்கள் சொல்லணும். என்னென்றால் இப்ப பல போட்டிகள் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்ல இன்டர்நெட்ல பேஸ்புக்ல பார்த்தீங்களா என்றால் அதிகமான இந்த போட்டிகள் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான். இப்ப அதுல வெற்றி பெற வேணும்ன்றது இல்ல, அதை சாட்டி நீங்க எழுதுவீங்க இல்லையா? நிச்சயம். இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தொடர்ந்து 8 மணித்தியால நான் வேலை செய்கிறதால, அதாவது இப்ப வேர்ல்ட் கோவில், ஜூ தமிழ் டிவி உங்களுக்கு தெரியுமா தெரியல, லண்டன்ல இருந்து PSM என்று சொல்லி மெடிடேஷன் குரூப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்களுடைய முழு காணொலியும் எங்களுடைய ஜூ தமிழ் வலி ஒளியில நீங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த விஷயங்கள் எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3-4 காணொலி யூடியூப்ல அப்லோட் பண்ணித்தான் ஆக வேணும். ஏன்னு சொன்னா விட்டு அப்புறம் இங்க கணக்க சேர்ந்துடும். அப்ப அதனால அதை நீ உடனுடனே செய்யாவிட்டால் அது சில வேளையில மறதி இல்ல. பிறகு அவர்கள் கேட்பார்கள், ஏன் என்னுடையது வரையில என்னைகள் அது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஆகவே உடனே அதை பதிவேற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறபடினாலும், மற்றது நாங்கள் இது மட்டும் நாங்கள் செய்யாமல் இசைத்துறையிலேயும் பிள்ளைகள் பாடக்கூடியவர்களை இருந்தால் அல்லது எழுதக்கூடியவர்கள் இருந்தால் இசையும் அமைத்து இசையும் நாங்கள் இசைப்படிகளும் வெளியீடு செய்திருக்கின்றோம். வாழ்த்துக்கள். உண்மையாக அந்த இசை மூலம் தான் சில கருத்துக்களை இலகுவாக மக்களிடம் கட்டாயம். அது
நான் நினைக்கிறேன் இப்ப ஜீவன் மாஸ்டர் சொன்ன மாதிரி 3 ஒளிப்பேழைகள் நாங்கள் வெளியீடு செய்திருந்த நாங்கள். ஒன்று ஐரோப்பாவில் எழுதி இலங்கையில் இசையமைத்தது உண்டு. அது மழலை தமிழ் என்ற சொல்லிய ஒரு இசைப்பேழையும். மற்றது தமிழ் பூக்கள் என்று சொல்லி நான் புத்தகம் அடிக்கிறாக்காண்டி எழுதி கொண்டு போனதை அவர்கள் பார்த்து விட்டு இல்லை நாங்கள் உங்களுக்கு இசையமைச்சு தருகிறோம் என்று சொல்லி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் இருந்து KT சியாமணி அவர்கள் அதை பாடலாகி தந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி எங்களுடைய கவிதைகளுக்கு இசை வடிவம் கொடுத்தும் அதை நான் வெளியீடு செய்திருக்கின்றோம். அது ஒரு வரவேற்புக்குரிய விடயம். அதே மாதிரி சில உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த விதமாக செய்யறதும் இன்னும் ஒரு நல்ல ஒரு வழி என்று நினைக்கின்றேன். மற்றது நீங்கள் யூடியூப் இதுல அதாவது கூகுள்ல தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வம் சக்தி மயம் என்று சொல்லி அது கிட்டத்தட்ட அது ஆலயமும் நானும் சேர்ந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறோம், வெளியீடு செய்திருக்கிறோம். அது சரிகமான்னு சொல்லி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சரிகமா அவ அந்த இதை எடுத்து அங்கீகாரம் இருக்கு. ஆனா நான் ஈழ முருகதாசன் என்ற பெயர்ல தான் தொடர்ந்து என்னுடைய ஆக்கங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் ஈழ முருகதாசன் என்று சொல்லித்தான் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய சொந்த பெயரில் இல்லை. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி தொடர வாழ்த்துவ கூறி விடுகின்றேன். நன்றி. மிக்க மிக்க நன்றி. நன்றி 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 நவயோதியக்கா, மிக்க நன்றிகள் வாழ்த்துக்களுக்கு. அடுத்த ஒரு உறவாக ஓடி வந்து இணைந்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பன்னாகம்.com ஆசிரியர். வணக்கம் கண்ணன் அண்ணன். வணக்கம். வணக்கம் சாந்தனைக்கும் வணக்கம், மற்றும் தளத்திலே இருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜருணா என்னுடைய பேச்சாளராக வந்திருக்கிறார், அவருக்கும் எனது வணக்கம். ராஜருணாவை எனக்கு 91ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் 2 பேரும் நெருங்கி பழகுபவர்கள். 92ஆம் ஆண்டு சோலை என்ற ஒரு ஆடியோ சஞ்சி ஒன்றை நான் வெளியிடும் போது அதற்கு தோளோடு தோல் நின்று அதை டப்பிங் செய்து எல்லாம் தந்தது ராஜகருணா தான். அப்போது அந்த ஆடியோ கசட்டை நாங்கள் சோர்ஸ்லேயே வெளியிட்டிருந்தோம். ராஜகருணா எல்லாம் வந்திருந்தார். அதுதான் இங்கே ஐரோப்பாவிலேயே முதல் வந்த ஆடியோ சஞ்சிகை. ஆடியோ சஞ்சிகை அதாவது எழுத்தாளர், அதாவது வாசகர் பட்டத்தால் நாங்கள் வெளியிட்ட நாங்கள். அதுக்கு உண்மையில் நாங்கள் ராஜகருணாவும் குறைஞ்ச ஒரு 2-3 நாள் அந்த ரெக்கார்டிங்கிலேயே மினக்கெட்டது. ராஜகருணா வீட்டில் தான் செய்த நான். அப்போ சரியான மினக்கேடு, கசட் வேண்டி நெல்சனிட்ட அந்த கவரெல்லாம் அடிப்பிச்சு அதெல்லாம் எடுத்து பெரிய இதாக செய்த நாங்கள். தொடர்ந்து ராஜகருணான்ற பத்திரிகைகள் வந்தது, ஈழம் பத்திரிகை. உண்மையில நல்லொரு ஆக்கமான ஒன்றை செய்ய வலிக்கிட்டா அதை செய்து முடிக்க வேணுமென்ற ஒரு ஆர்வமுடைய ராஜகருணா. அதே போல் இப்போதுங்கிற உறவுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு படைப்பாளர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு இதை பாய்க்கநாதன் அவர்களுடன் இணைந்து ராஜகருணா செய்திருந்தது. அப்போது அதுக்குரிய இதுகளை அப்போ அதில் தகவல் எல்லாம் எங்களிடம் இருந்து பெற்று அதுகளை அங்கே பெரிய ஒரு ஆவணப்படுத்தியதற்கு அது முதற்கண் நாங்கள் அதை வரவேற்க வேணும். ஏனென்று சொன்னால் ஒரு யாராலும் இதுவரை இப்படி ஒரு ஆவணத்தை செய்ய வேணும் என்று சொல்லி முன் வந்தது குறைவு. இது தன்னெல்லாம் கருதாத ஒரு பொதுநல சேவையாகத்தான் நான் அதை நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் அவற்றை புத்தகத்தை அடித்து வெளியிடணும் என்று தான் எல்லாரும் நினைப்பினேன். நான் எழுதினத்தான் வெளியிடணும் நான் செய்தது. இது மற்றவையை பற்றி அவர் ஒரு மேடை போட்டு கொடுத்தது அதுக்கு மிக மிக தூண்டுதலாக பாய்க்கினானவர்கள். அவருக்கு இவர் தூண்ட, இவரை அவர் தூண்ட, அப்படித்தான் அது நடந்தது. எனக்கு எல்லாம் தெரியும். ஆகவே அதில் பெரிய குறைகளும் இருந்தது, நிறைகளும் இருந்தது. ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள் பின்பு குறைகளை சொல்லி கொண்டிருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் ஒத்துழைப்பை கேட்டு ஒத்துழைப்பை கொடுக்க இல்லை, அவர்கள் கொடுக்காமல் இருந்து போட்டு என்ன போடலைன்னு சொன்னாக்களும் சில பேர் இருக்கிறேன். ஆகவே அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் தூர போட்டு விட்டு நல்லதை நோக்கி நடந்து பயணம் செய்வது வழக்கம். ஆகவே ராஜகருணாவுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த இடத்துல சாந்தினியை அழைத்து அந்த முற்றத்து மலர்கள் என்ற நிகழ்ச்சியிலே அதை தொகுத்து விட்டது ஒரு மலராக தொடுத்திருக்கிறது. உண்மையில வரவேற்கத்தக்க விடயம். நன்றி ராஜகருணா. மிக்க மிக்க நன்றி. நீங்கள் இணைந்து கொண்டு கருத்து சொன்னதுக்கு
உண்மையிலேயே சேர்ந்து பயணித்ததை பார்க்கல மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த நேரம் அந்த பதிவு செய்யல, அந்த சோலை சந்திய பதிவு செய்யல இசையும் கதையுமாக இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு சிலர் இன்றைக்கு உயிரோட இல்லை. அப்படி இருந்தும் நாங்கள் சுண்டனுக்கு எல்லாம் போய் அவர்களை பேட்டி கண்டு அதுவரை எல்லாம் நாங்கள் செவி கண்டு அதை செய்திருக்கின்றோம். அது மிக மிக ஒரு அந்த நேரம் வாட்ஸ்அப் இல்ல, வைபர் இல்ல, டெலிபோன் இல்ல, எல்லாம் வீட்டு டெலிபோன்கள்ல கதைச்சு தான் இதெல்லாம் செய்தது. உண்மை உண்மை உண்மை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது ஒரு கவர் அடிக்கிறாக்கே எவ்வளவு எங்களுக்கு தொடர்பு கொள்றோம்னா பாய்க்கன்னா கடிதம் மூலம் தான் தொடர்பு கொள்வார். ரயிலையான கடிதம் மூலம் தான் தொடர்பு கொள்வார். அப்படித்தான் எல்லாரும் செய்தது. நன்றி நன்றி கண்ணன். எங்களுடைய நேரங்கள் நெருங்கி விட்டது. மிக்க நன்றி. உங்களது வாழ்த்துக்கள் இதுல இணைச்சமைக்கு மிக்க நன்றி. ஓடி வந்து உங்களது பதிவை தந்தமைக்கு நன்றிகள். ராஜகுருணா வெள்ளாரண்டா போல டக்குனு வந்து கதைக்க வேணும் என்றுதான் பார்த்து கொண்டு நான் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா வேறு ஒரு கோல்ல இருந்தா போல அதை மறந்துட்டேன். அடிச்சது முதல் வந்து பார்த்தா முதல் நவுலின் புரோகிராம் நடந்து கொண்டிருந்தேன். ஓகே ஓகே. அவரது மணிவிழா மாதமும் இந்த மாதம் வகவையில் மணிவிழா கண்டிருக்கிறார் இந்த மாதம். நிச்சயமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரோட சேர்ந்து பாணித்த காலங்கள் அது மறக்க முடியாது. லூடன் சைட்ல நாங்கள் முதல் வந்து இறங்கி தங்கி அதுகளை கண்ட காலங்களை மறக்க முடியாது. நன்றி நன்றி கண்ணன். மிக்க நன்றிகள். அழகாக உங்களது வாழ்த்துக்களை தந்திருக்கிறீங்க. மிக்க நன்றிகள். வணியக்காவா இயக்குனர் வணியக்கா, வாருங்கள் வணியக்கா. உங்களது வாழ்த்துக்களையும் கேட்க ஆசையாக இருக்கிறது. அவர்கள் தான் எங்களுக்கு தர வேண்டும் பெரியவர்கள். வாழ்த்துக்களை மிக சிறப்பாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். வேர்ல்ட் கோயில்ன்னு நான் யோசித்தேன், இந்த வேர்ல்ட் கோயில் என்றால் எதை பற்றி, ஒரு கோயிலா 2 கோயிலான்னு பார்த்தால் இவ்வளவு கோயில்களை பற்றி எழுதியிருக்கிறீர்கள். உண்மையில் மிக சிறப்பு. உரையாடிய விதமும் மிக அழகாக இருந்தது. மகனையும் வரும்படியாக சொல்லி இருந்தார், ஆனால் காண இல்லை. அவரை அழைப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, முந்தைய ஏபிசி தமிழமுதம் ஏபிசி நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் நடாமோகன் அண்ணா எல்லாரும் டோட்முண்ட்ல சந்திச்ச நாட்கள் இருக்கின்றது. எங்கும் வந்திருந்தீர்கள் எங்கள் கலையத்துக்கு. ஓமம் கலையத்துக்கும் நேரடியாக நாங்கள் சமூகம் தந்திருந்தோம். மிக நன்றி அண்ணா. மிக சிறப்பு. உங்கள் பணிகள் மிக மேலும் தொடர வாழ்த்துக்கள். அது நேரம் இனிய புதியாகவே நல் வாழ்த்துக்களையும் நன்றி சாந்தினி அவர்களே. மிக நன்றி வாணியக்கா. மிக்க நன்றிகள். ராஜகருணா அவர்களே, எங்களுடைய நேரங்கள் நெருங்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி நேரத்தையும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களது நிறைவான கருத்து தாங்க நாங்கள் நிறைவு செய்வோம் இந்த நிகழ்ச்சி. அதாவது என்னுடைய ஒரு நிறைவான கருத்து என்று சொன்னால், எல்லாரோடும் அன்பாகவும் பழகும் பொழுதும், அதாவது உண்மையாக நமது தமிழ் சமூகத்துக்கும் நமது சந்ததிக்கும் உண்மையாக நடந்து அடுத்த தலைமுறையினை நல்ல நெறிப்படுத்தி வாழ்ந்தாலே எங்களுடைய தமிழும் நமது கலை கலாச்சாரமும் சிறப்பாக வாழும். அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த எங்களை இவ்வளவு காலமும் இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த ஆதிபரா சக்திக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரமும் என்ன பேச இவ்வளவு தந்ததற்கு உங்களுக்கு சாந்தனியாக்காக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நீங்களும் படைப்பாளர்களில் ஒருவராக நான் கேட்கின்ற நேரம் எல்லாம் நீங்களும் கௌரியும் மிக அழகாக எங்களுக்கு அந்த படைப்பாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருந்தீர்கள். அதையும் நாங்கள் மறக்க முடியாது. அதையும் நாங்கள் பதிவாக்கி இருக்கின்றோம். ஆகவே எல்லாரோடும் எந்த நேரத்திலும் அன்பாகவும் பண்பாகவும் நிதானமாகவும் பழகும் பொழுது எல்லாம் சிறப்பாக அமையும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜகருணா அவர்களே. இந்த முட்டத்து மலர் நிகழ்ச்சி என்று 249வது மலராக மலர்ந்திருக்கின்றது. அதில் இணைந்து உங்கள் பக்கங்களையும் பதிந்தமைக்கு மிக்க நன்றிகள். இதில் இணைவுக்கு முதல் நன்றி கூறிக்கொண்டு, இதில் ஏதோ கருத்தையும் பதிந்து செல்கிறேன். ஜியானடேசன் அவர்கள் உங்களை அணுகி கேட்டிருந்த, நீங்கள் அவருக்கு தாமதமாக பதில் தருகிறேன் என்று தாமதித்தீர்கள். என்றாலும் எனது அன்பான அழைப்பை ஏற்று இந்த நேரத்தில் வந்து சிறப்பித்தமைக்கும் ஜியானடேசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவரை நினைந்து கண்டு நன்றிகள் கூறிக்கொண்டு நன்றி.
ராஜகர்ணா அவர்களே. நன்றி 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 சகோதரி. ஆம். மிக்க நன்றி. ஆம். நன்றி வாழ்த்திய உறவுகளுக்கும் ஒரு முறை எனது நன்றிகளை ஓடி வந்து ஜீவான்சர் காத்திருந்து வாழ்த்திருங்கள். கண்ணன் அவர்களுக்கும் தௌமல கல்விராஜன் அவர்களுக்கும் ராஜினி அல்பான்ஸ் நேவிஸ் பிலிப் அவர்கள் நவயோதி யோகரெட்டும் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இதனை எங்களுடைய இயக்கி எங்களுக்கு உற்சாகம் தருகின்ற திருமதி நடாமோகன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ரவுக்கு வருகின்றது முற்றத்து மலர்கள் தொகுப்போடு சாதனை துறையரங்கன் அவர்கள் இணைந்திருந்தார்கள்.